ஓகே. இதுவரைக்கும் டவுட் இருக்குங்களா? ஏதாவது ட்ரை பண்ணீங்களா வீட்ல? டவுட் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அப்புறமேட்டா கிளாஸ் போலாம். நீங்க சொன்ன அந்த வெப்சைட்ல ஒரு சாம்பிள் டேட்டா அதுல வந்து ஃபுல்லா ஒரே எக்ஸல்ல ஒரு 25-30 கான்செப்ட் ஒரே எக்ஸல்ல ஒரு அந்த டேட்டா எப்படி இல்ல உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. தெளிவா சொல்லுங்க. ப்ரோ இப்ப கேக்குதா? சொல்லுங்க. ப்ரோ நீங்க சொன்ன அந்த வெப்சைட்ல போயிட்டு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பண்ணோம் ப்ரோ. அதுல பாத்தீங்கன்னா ஒரே எக்ஸல்ல ஒரு 30 காலம்ஸ் கிட்ட வருது ப்ரோ. இப்போ அந்த டேட்டா எப்படி கிளீன் பண்றது? நீங்க டேட்டா கிளீன் பண்ணணும்னு சொன்னீங்க. அதுல அந்த கிளீனிங்க்கு இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கும். இந்த ஃபைல் தானே ஐசிசி? ஆமா. ஸோ இப்போ என்னால் டேட்டா கிளீனிங் நான் இதில் பார்க்கணுன்னா நீங்கள் ஃபைலும் சேர்த்து அனுப்பியிருக்கணும், எக்ஸல் ஃபைல். ஏன்னா என்னால் இப்போ கொரி எடிட்டர் ஓப்பன் பண்ண முடியாது. ஓப்பன் பண்ணால் எரர் காட்டும். எனக்கு சோர்ஸ் ஃபைல் இருந்தால் தான் என்னால் கொரி எடிட்டர் ஓப்பன் பண்ண முடியும். இப்போ என்னால் முடிஞ்சால் நீங்கள் கிளாஸ் போகிறதுக்குள்ளே நீங்கள் இது சோர்ஸ் ஃபைல் எனக்கு அனுப்பி. இதில் என்ன டவுட்டு? இப்போ எனக்கு இதோடைய சோர்ஸ் எக்ஸல் ஃபைல் மட்டும் அனுப்பிவிடுங்க, நம்ம பார்ப்போம். ஏன்னா இப்போ நான் கொரி எடிட்டர் ஓப்பன் பண்ண முடியாது. ஓப்பன் பண்ணால் ஸோ எனக்கு சோர்ஸ் ஃபைல் ஸோ அதனால எரர் வரும். ப்ரோ இன்னைக்கு கிளாஸ் முடிச்சு கடைசியா போகும்போது இது பார்க்கலாமா? ஓகே, எனக்கு அதான் இந்த ஐசிசி டேட்டா சிஎஸ்வி ஃபைல் இருக்கு, அதை அனுப்பிவிடுங்க. சரி ஓகே. வேற யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ப்ரோ கொஞ்சம் டவுட் இருக்கு எங்களுக்கு. அது கிளாஸ் முடிஞ்சிட்டோன்னே நான் கேட்கட்டுங்களா? இல்லை ப்ரோ, இப்பயே கேளுங்க. இப்போ கிளாரிஃபை பண்ணிட்டு அப்புறமேட்டு அவ்வளோ சொல்லுங்க. ஓகே. ஒன் மினிட் ப்ரோ. மோகன் சாரி மோகன், அதான் தப்பு பண்ணிட்டேன். சரி சரி ஓகே, சொல்லுங்க தினா, என்ன டவுட்டு? கொஞ்சம் ட்ரை பண்ணோம் நாங்க. அது என்னன்னா கொஞ்சம் அந்த லிங்கிங்லாம் இருக்குங்க இல்லையா? ஆமா, ரிலேஷன்ஷிப் கொடுப்போமே, அதெல்லாம் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. பண்ணி பார்த்தோம், வரல. அதுக்கப்புறம் அந்த ஃபைல் ஒன்று ஸ்டார்டிங் தீனா, இப்போ ஃபைல் எனக்கு அனுப்ப முடியுமா? ஃபைலா? அது எங்க சேவ்? ஒரு நிமிஷம் இருங்களேன். ஏன்னா இப்போ அதனால தான் நான் ஃபைல் அனுப்ப சொல்கிறேன். அந்த ஃபைல் வச்சு தான் நான் உங்களுக்கு அது எப்படி ரெக்டிஃபை பண்ணணும்னு சொல்ல முடியும். ஆனால் எல்லாத்தையும் தப்பான ஃபைலாக இருந்தாலும் அனுப்புங்கன்னு. ஸோ சுபாஷ் மட்டும்தான் அனுப்பியிருக்காரு, ஆக்சுவலாக வேற யாரும் அனுப்பல. ஸோ டேட்டா மாடலிங் தான் டவுட்டாக இருக்குது. வேற யாருக்கு என்ன டவுட் இருக்கு? ப்ரோ இப்போ டேட் இருக்குன்னா அதில் வந்து வெறும் மந்த் அண்ட் இயர் மட்டும் அப்படியே ப்ரோ ஷோ பண்ணுறது, டேவோட டிஸ்பிளே நம்ம இங்கேயே ஆப்ஷன் இருக்கு. இப்போ கேலண்டர்ல டேட் எடுக்கிறீங்க, ஸோ இங்கே டேட் ஃபுல்லாக வருது. இங்கே வந்து மந்த் அண்ட் இயர்னா நீங்கள் இப்போ ஹைரார்க்கின்னு சொல்லுவோம். இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே வந்து டேட் ஹைரார்க்கின்னு வருது இல்லையா? டேட்டுன்னு கொடுத்தா வெறும் டேட் வரும்.
மாரி இல்லை மந்த் இல்லை இயர் அதேமாரி மந்த் மட்டும் வேணும் இல்லை இயர் மட்டும் வேணும் அப்படின்னா டேட் ஹைரார்க்கியில் போயிட்டு இப்போ மந்த் மட்டும் வேணும்னா இப்படி நம்ம போட்டுக்கலாம். ஸோ மந்த் மட்டும் இல்லை மந்த்து ஐஃபன் இயர் வேணும் அப்படின்னா அதில் ஏதாச்சும் இல்லை இருக்கான்னு பாருங்க கஸ்டமைஸ். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஒரு ஃபார்முலா போட்டு ஸோ மந்த் இயர்னு இருக்கு கஸ்டமைஸ் தான். அப்படி இல்லைன்னா ஃபார்முலா போட்டு நம்ம வந்து ஒரு காலம் உருவாக்கணும். அது நான் அப்புறமேட்டா சொல்லித்தரேன். ஓகே ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் உங்களுக்கு அனுப்பிட்டீங்களா? அனுப்பிச்சிருக்கேன் ப்ரோ வாட்ஸ்அப்ல. ஓகே அந்த ஃபைல் ஓகே. அது 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 லாஸ்ட்டாக பார்ப்போம். இது தீனா கேட்டேன். வேற டவுட் இருக்குங்களா? தீனா இது வாட்ஸ்அப் அனுப்புறீங்களா இல்லை மெயில் அனுப்புறீங்களா? வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்களா? இது நான் மெயில்ல தான் ப்ரோ செக் பண்ணி நான் அனுப்புறேன் நானு. இதோ இருங்க நான் செக் பண்றேன். ஃபைல் எங்கேயோ சேவ் பண்ணா அது எங்க இருக்குன்னு மிஸ் ஆயிட்டு இருக்கு. நான் செக் பண்றேன். ஓகே நீங்க செக் பண்ணி அனுப்புங்க. ஸோ வேற யாருக்காச்சும் டவுட் ஓகே இருந்தா அதை கிளாரிஃபை பண்ணிடலாம். ஆக்சுவலாக ட்ரை பண்ணால் நிறைய டவுட் வரும். நீங்கள் ட்ரை பண்ணீங்களா எனக்கு தெரியல எனக்கு. ஸோ ஏதாவது சின்ன டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. ஸோ தனியாக கேட்காம இப்போ கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே அப்போ நான் ஃபைல் அனுப்புகிற வரைக்கும் நான் ரிவ்யூஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம், ஸோ ஃப்ரம் பேசிக்லேருந்து இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து பேசிக்ஸ் ஆஃப் ரிப்போர்ட்டிங் பார்த்தோம். ஸோ எதுக்காக ரிப்போர்ட்டிங் பண்ணுறோம்? 1 minute. ஓகே ரிவ்யூ செக்ஷன் பார்ப்போம். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்தது வந்து பேசிக்ஸ் ஆஃப் ரிப்போர்ட்டிங். ஸோ என்ன ரீசனுக்காக ரிப்போர்ட்டிங் அப்படின்ற ரிப்போர்ட்டிங் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ என்ன ரீசனுக்காக ரிப்போர்ட்டிங் பண்ணுறோம்? ஸோ ரைட் டைமில் ஒரு ரைட் பர்சனுக்கு ஒரு ரைட் டேட்டாவை கொடுக்குறோம் ஒரு கரெக்டான பிஸ்னஸ் டெசிஷன் எடுக்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இதான் மெயின் ரீசன். டு சென்டிங் ஏ ரிப்போர்ட் டு ஏ ரைட் பர்சன் அட் ஏ கரெக்ட் டைம். ஓகேங்களா? டு டேக் ஏ பிஸ்னஸ் டெசிஷன். ஸோ அதனால தான் நம்ம ரிப்போர்ட்டிங் பேசிக்ஸ் ஆஃப் ரிப்போர்ட்டிங்கே அதுக்கு தான். ரிப்போர்ட்டிங் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா அதுக்கு தான். ஓகே ஸோ அதில் வந்து எம்எஸ்பிஐனா என்னென்னு பார்த்தோம். ஸோ எம்எஸ்பிஐயில் வந்து எஸ்எஸ்ஐஎஸ் ஏஎஸ்ஆர்எஸ்ன்னு சொன்னோம். ஸோ இதில் வந்து பிஐனா பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல். ஸோ பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸில் என்னென்ன டூல் இருக்குது? ஸோ பவர் பிஐ இருக்குது, டேப்லோ இருக்குது, கிளிக் வியூ இருக்குது, எஸ்ஏபி லமீரா, லுக்கர்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. கூகுளில் கூட லுக்கர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ நிறைய லாட் ஆஃப் பிஐ டூல்ஸ் இருக்குது. இதில் மார்க்கெட் வேல்யூ இதில் உள்ள எல்லா டூல்லையும் மார்க்கெட் வேல்யூ எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அதிகம்னு பார்த்தீங்கன்னா பவர் பிஐ. ஸோ என்ன ரீசனுக்காக இப்போ நம்ம பவர் பிஐ சூஸ் பண்ணுறோம்? ஸோ அது வந்து ஒரு எம்எஸ் ப்ராடக்ட். எம்எஸ் ப்ராடக்டாக இருக்கிறதுனால ஈஸி ஆக்சசபிள் டு ஆல் எம்எஸ் ரிலேட்டட் பேக்கேஜ். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து லைசன்சிங் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட் கம்மி while compared to அதர் பிஐ டூல். ஸோ என்னென்ன லைசன்சிங் இருக்குது? 3 இருக்குது. டெஸ்க்டாப் வெர்ஷன் வந்து ஃப்ரீ, அடுத்தது ப்ரோ வெர்ஷன் ஒன்று சொல்லியிருக்கேன், ப்ரீமியம்னு ஒன்று சொல்லியிருக்கேன். ப்ரீமியமில் கண்டென்ட் பேக்கேஜ்னு சொல்லிட்டு இன்னொரு வெர்ஷன் இருக்குது. ஸோ இந்த லைசன்சிங் பார்ட்டிலேருந்து நம்மளுக்கு இன்டர்வியூ கொஸ்டின் ஸ்டார்ட் ஆயிடும். ஃபஸ்ட்டு இன்டர்வியூ கேள்வியே மோஸ்ட்லி எப்படி கேட்பாங்கன்னா, நீங்கள் வந்து என்ன லைசன்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னு கேட்பாங்க. ஸோ டெவலப்பராக இருந்தோன்னா கம்பல்சரி ப்ரோ லைசன்ஸ்னு சொல்லி தான் வரும். ஒரு சில ஆர்கனைசேஷனில் நம்மளுக்கு ப்ரீமியமும் தேவைப்படும், ப்ரோ ப்ளஸ் ப்ரீமியமும் தேவைப்படும். ஆனால் பவர் பிஐ டெவலப்பர்னா கம்பல்சரி ப்ரோ வேணும். ப்ரோ இருந்தாலும் நீங்கள் பண்ணுற ரிப்போர்ட் வந்து பப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ அது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி பவர் பிஐ கம்யூனிட்டி சப்போர்ட். ஸோ இந்த கம்யூனிட்டி சப்போர்ட் லாஸ்ட் டைம் நான் ஷோ பண்ணல, ஜஸ்ட்டு வந்து அது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ டேட்டா மாடலிங் டவுட்டுன்னு அவர் சொன்னார் இல்லையா? இப்போ வந்து நீங்கள் அப்படியே வந்து
ஜஸ்ட் இப்போ நீங்கள் நார்மலாக வந்து நேட்டிவ் லாங்குவேஜில் நம்ம வந்து ஒரு கண்டென்ட் போடுறோம். ஸோ மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் எரர் வருது பவர் பிஐல நீங்கள் போடுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா community.powerbi.comனு ஒரு லிங்க் இருக்கும் பாருங்க. ஸோ நிறைய வெப்சைட் இருக்கும், அதை விடுங்க. community.powerbi.comனு இருக்கு இல்லையா, அந்த லிங்க்குள்ளார போய் பாருங்க. ஸோ 99% நம்மளுக்கு வர டவுட் வந்து ஆல்ரெடி யாரோ ஒருத்தவங்க கேட்டிருப்பாங்க என்னைக்கு ஒரு நாள். ஸோ 2018 ஒருத்தவன் இதேமாரி மெனி டு மெனி எரர்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு சினாரியோ பேஸ் பண்ணி இங்கே வந்து அவங்க ஸ்க்ரீன்ஷாட்டு ப்ளஸ் இந்த கண்டென்ட் எல்லாம் அவங்க போட்டிருக்காங்க. இதேமாரி இருக்குது, இதேமாரி எரர் வருதுன்னு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்யூஷன் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து மற்ற வெப்சைட் மற்ற பிஐ டூலில் இல்லை. ஸோ இதேமாரி நம்ம வந்து சேட் பண்ணி இது நம்ம டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ரைட் சைடில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஆத்தர். ஸோ டாப் சொல்யூஷன் ஆத்தர்னா இவங்களாம் வந்து நல்ல மீன்ஸ் அதிக சொல்யூஷன் கொடுப்பாங்க. அதுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு காம்பன்சேட்டாக வந்து ஒரு குட்டஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது மாரி கொடுக்கும், ரேங்கிங் மாரி கொடுக்கும். இதே இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கம்பெனியில் லாகின் பவர் பிஐ டெவலப்பர் ஆனோடனே நீங்கள் இங்கே லாகின் பண்ணிப்பீங்க. ஸோ இங்கே நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாமே வந்து நீங்கள் இங்கே ஹிஸ்ட்ரி மாரி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்கள் அக்கௌண்ட்டு இங்கே இருக்கிறது. இப்போ இது என்னோட அக்கௌண்ட், மை ப்ரொஃபைல்னால் இது என்னோட அக்கௌண்ட். ஸோ இங்கே வந்து நீங்கள் கேட்குற எல்லா கேள்வியுமே நீங்கள் இங்கே இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நீங்கள் கேட்குற எல்லா கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சருக்குமே வந்து சொல்யூஷன் இருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து நான் மார்ச் மந்த்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து எனக்கு வேற ஒருத்தவங்க ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து இங்கேயே ஆன்சர் வந்துடும். ஸோ இது எப்போ சொல்யூஷன் வரும்னா வித்தின் 6 ஹவர்ஸ்க்குள்ளே வரும், இல்லைன்னா 12 ஹவர்ஸ்க்குள்ளே வந்துடும் இந்த சொல்யூஷன். சம்டைம்ஸ் வந்து இதிலே உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்காது. அதாவது ஒரு சில கிரிட்டிக்கல் சினாரியோவில் வந்து நீங்கள் கொஸ்டின் ரைஸ் பண்ணுவீங்க, பட் இங்கே இருக்கிற இவங்களும் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க இங்கே இருக்கிறவங்கலாம். பட் அப்பயும் வந்து உங்களுக்கான கரெக்ட் ஆன்சர் கிடைக்காது. ஸோ அதுமாதிரி ஃபஸ்ட்டு கேஸில் ரொம்ப ஃபஸ்ட்டு கேஸில் இங்கே ஃபஸ்ட்டு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அடுத்தது எங்கே ட்ரை பண்ணுவீங்க, நிறைய ஃபோரம் இருக்குது. ஸோ நிறைய ஃபோரம் இருக்குது, பவர் பிஐ ஃபோரம். ஸோ நிறையா இதில் போய் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். அடுத்த கேஸ் வந்து யூடியூப் வீடியோவில் நான் ஒரு சில லிங்க் எல்லாம் தருவேன். இது எதுலையுமே கிடைக்கல, வேறு ஃபஸ்ட்டு கேஸில் நம்ம எங்கே போவோம்னா லாஸ்ட்டாக பவர் பிஐயில் டிக்கெட் ரைஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து ஹெல்ப்னு சொல்லிட்டு இதில் வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணீங்க, டிக்கெட் ரைஸ் பண்ணி ஒரு இதேமாரி மெசேஜ் அனுப்புகிற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக இப்போ டிக்கெட் எந்த இதுலன்னு தெரியல, பட் இங்கே வந்து நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணலாம். ஸோ நார்மலாக சைன்இன் பண்ணி நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணீங்கன்னா, ஸோ இதில் டிக்கெட் ரைஸ் பண்ணீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு அஃபிஷியல் அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு டீம்ஸில் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு மீட்டிங் கனெக்ட் பண்ணி அவங்க வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்க என்ன ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பவர் பிஐயில் அட்வான்டேஜ். ஸோ பவர் பிஐ கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்குது, ப்ளஸ் டிக்கெட் ரைஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு நியூ ஜாப் கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு வேணும்னா ஃப்ரீலான்சிங் ஒர்க்கும் பண்ணலாம். ஸோ ஃப்ரீலான்சிங்லேயே வந்து மந்த்லி ஸோ ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா பர் மந்த்து மினிமம் ஒரு 10,000 ரூபாயிலேருந்து 30,000 40,000 கூட சம்பாதிக்கலாம். ஸோ ஓகே. ஸோ பவர் பிஐயோட காம்பனண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது. ஸோ இது விஷுவலைசேஷன் பேன், அது இல்லாமல் என்ன இருக்குது, கொரி எடிட்டர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கொரி எடிட்டர். ஸோ கொரி எடிட்டரில் என்னென்ன பண்ணுவோம், டேட்டா கிளீனிங், டேட்டா கிளென்சிங் ஒர்க் நம்ம பண்ணுவோம். ஸோ ஒரு அன்ஸ்ட்ரக்சர் ஒரு செமி ஸ்ட்ரக்சரை வந்து ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டில் கொண்டு போவோம். ஓகேங்களா. ஸோ இது கொரி எடிட்டர் பார்ட். அப்புறம் டேட்டா க்ளீன் பண்ணுவோம். டேட்டா சைஸை குறைக்கிறதுக்கான ஒரு சில டேட்டா ஆப்டிமைசேஷன் ஒர்க்கெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணுவோம். ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோமில் எல்லாமே இருக்குது. 90% ஹோம் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லிட்டு ஒரு சில சின்ன சின்ன இது தான் இருக்கும். எல்லாமே அப்ளிகேஷன் ஓரியன்ட் தான். நீங்கள் அப்ளை பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுமே ரைட் சைடில் ரெக்கார்ட் ஆகும். ஸோ இதான் கொரி எடிட்டர்.
ஸோ கொரி எடிட்டர் முடிஞ்ச உடனே நம்மளுக்கு டேட்டா மாடலிங் இருக்கு. டேட்டா மாடலிங்கில் என்ன பண்ணுவோம், பிட்வீன் த டேபிள் வி ஆர் கிவிங் த ரிலேஷன்ஷிப். எதுக்காக ரிலேஷன்ஷிப் கொடுக்குறோம்னா, ரிலேஷன்ஷிப் கொடுத்தா தான் நம்மளுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை டிபெண்ட் பண்ணி நம்மளுக்கு ஒரு விஷுவலைசேஷன் வரும். ஓகேங்களா? கம்பேர் பண்ணி ஏதாச்சும் விஷுவலைசேஷன் சார்ட் உருவாக்கணும் அப்படின்னா நம்ம ரிலேஷன்ஷிப் தரோம். அப்படி இருக்கும்போது என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பார்த்தோம். ஸோ 1 to 1. ஸோ இங்கே நீங்கள் டபுள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். 1 to 1, 1 to many, many to 1, many to many. ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ அப்போ டைப்ஸ் ஆஃப் கார்டினாலிட்டி ஆர் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் வந்து இதான். ஸோ இன்டர்வியூவில் டைப்ஸ் ஆஃப் கார்டினாலிட்டின்னு கேட்பாங்க, இல்லை டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்புறம் ஓகே. ஸோ இப்போ இதில் தின ஃபைல் கிடச்சிட்டுங்களா? இல்ல ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ நம்ம இதை வந்து ஃபேக்ட் அண்ட் டைமென்ஷன் ரெண்டாக பிரிச்சிருக்கோம். ஸோ எது ஃபேக்ட் டேபிள்னா ஆக்சுவல் டேபிள் வந்து ஃபேக்ட்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே இருக்கிறது ஃபேக்ட், மேலே இருக்கிறதெல்லாம் டைமென்ஷன் டேபிள். ஸோ டைமென்ஷன் டேபிள்ன்றது என்னது, டிபெண்டன்ட் டேபிள்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ டிபெண்டன்ட் டேபிள் எல்லாமே டைமென்ஷன் டேபிள்னு சொல்கிறோம். ஸோ ஆக்சுவல் டேபிள் அதாவது ட்ரூ டேபிள் வந்து ஃபேக்ட்னு சொல்கிறோம். டுகெதர் ஃபேக்ட் டேபிள் வந்து டேட்டா டேபிள்னு சொல்கிறோம். ஸோ எல்லா ஃபேக்ட்டையும் சேர்த்து நம்ம என்ன சொல்கிறோம்னா டேட்டா டேபிள்னு சொல்கிறோம். எல்லா டைமென்ஷனையும் சேர்த்து நம்ம என்ன சொல்கிறோம்னா லுக்அப் டேபிள்னு சொல்கிறோம். ஸோ அப்போ என்ன சொல்கிறோம், லுக்அப் டேபிள் ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் ஹூ, வாட், வேர், வென், ஹவு அப்படின்றோம். அதாவது நம்ம கேட்குற கேள்விக்கு ஆன்சராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது சேல்ஸ் கால்குலேஷன், நம்ம சேல்ஸ் அண்ட் பட்ஜெட் கால்குலேஷன் எல்லாருக்கும் தெரியும் இந்த ப்ராஜெக்ட். ஸோ ஹூ இஸ் த கஸ்டமர், வென் ஹி பாட், வேர் ஹி பாட், ஸோ வாட் ப்ராடக்ட் ஹி பாட் அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்விக்கு எல்லாருமே ஆன்சர் மேலே இருக்கும். ஸோ ஹூ இஸ் தி கஸ்டமர்னா இங்கே இருக்குது, என்னைக்கு வாங்கினாருன்னா இங்கே இருக்குது, எந்த பொருள் வாங்கினாருன்னா இங்கே இருக்குது, எந்த இடத்துல வாங்கினாருன்னா இங்கே இருக்குது ஆன்சர். ஸோ இதுமாரி மோஸ்ட் ஆஃப் த டைம் இதுமாரி ஆன்சர் ஃபார் த கொஸ்டினாக இருக்கும். டேட்டா டேபிளுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் லுக்அப் டேபிள். ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பார்த்தாச்சு. நான் இந்த ரிலேஷன்ஷிப் அகெயின் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ எனக்கு எக்ஸலில் இதுலேயே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ எனக்கு ப்ராடக்ட்டையும் சேல்ஸையும் கம்பேர் பண்ணி நான் ஒரு விஷுவலைசேஷன் உருவாக்கணும். ஓகேங்களா? அப்படி கம்பேர் பண்ணணும். இப்போ எனக்கு என்ன வேணும்னா சேல்ஸில் உள்ள சேல்ஸ் அமௌண்ட் எனக்கு வேணும். சேல்ஸ் அமௌண்ட் எனக்கு வேணும். பட் வித் ரெஸ்பெக்ட் டு என்னென்னா ப்ராடக்டில் உள்ள கேட்டகரின்னு இருக்கு இல்லையா? ஸோ கேட்டகரி எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்கிறேன். நான் சப் கேட்டகரி எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு ஜஸ்ட் நான் ட்ராக் அண்ட் ட்ராப் டவுன் பண்ணுறேன், அதுவாகவே ஒரு விஷயம் எடுத்துருச்சு. ஸோ எனக்கு சப் கேட்டகரி டிபெண்ட் பண்ணி எவ்வளோ சேல் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஈக்குவலாக இப்படி இருந்தாலே ரிலேஷன்ஷிப்பில் தப்பு இருக்குன்னு அர்த்தம். ஸோ தேர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தீஸ் டூ ஆக்சிஸ். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியும். ஸோ ஓகே, நம்ம இங்கேருந்து செக் பண்ணுறோம். ஸோ ப்ராடக்ட்டுக்கும் சேல்ஸுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. ஸோ அப்போ நம்ம ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ப்ராடக்ட்டுக்கும் சேல்ஸுக்கும் ஏதாச்சும் யூனிக் காலம் இருக்கான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணணும். ஸோ ப்ராடக்ட் டேபிளை நீங்கள் ரீட் பண்ணுவீங்க. ப்ராடக்ட் டேபிளில் யூனிக் காலம்னு நம்ம எடுத்துக்கினாலே 99% நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது இன்டிஜராக தான் இருக்கணும், நம்பர். ஓகேங்களா? ஸோ நம்ம டெக்ஸ்ட் வச்சும் பண்ணலாம், பட் அது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து இன்டிஜரில் செக் பண்ணுங்கள். அது இல்லாத பட்சத்தில் தான் நம்ம டெக்ஸ்ட்டில் போவோமே. 99% நம்ம வந்து டெக்ஸ்ட்டும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இங்கே எது யூனிக் காலமாக இருக்குது, இது சம் டேட் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஃபோட்டோ, மாடல், ஸோ ஏதோ சம்திங் பிளாப்ளாக இருக்குது. இங்கே ப்ராடக்ட் கீ மட்டும் பார்த்தீங்கன்னா ஓகே, ஏதோ சம் நம்பர் இருக்குது, அது யூனிக்காக தான் இருக்கும். ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு ப்ராடக்ட் கீ, ஒரு ப்ராடக்ட் நம்பர் தான் இருக்கும், ஒரு மாடல் நம்பர்னு வச்சுக்கோங்க அதுமாரி. ஸோ இதே ப்ராடக்ட் கீ அந்த சேல்ஸ் டேபிளில் இருக்கா நம்ம செக் பண்ணி பார்ப்போம்.
ஸோ சேல்ஸ் டேபிள நீங்க ரீட் பண்றீங்க. சேல்ஸ் டேபிள ரீட் பண்ணும்போது இங்கேயும் ப்ராடக்ட் கீன்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கு. பட் இங்க வந்து ரிப்பீட் ஆக சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரே ப்ராடக்ட் மல்டிபிள் கஸ்டமர் வாங்கியிருக்க சான்ஸ் இருக்கு. பட் அங்க வந்து ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் என்னன்னா, ஸோ நோக்கியால ஒரு மாடல் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நோக்கியா ஃபோன் இப்போ 1100 ஒரு 1100 இருக்கும், அதுல இன்னொன்னு இருக்காது. ஸோ அதே மாதிரி ஒரே மாடல் ஒரே சீரியஸ்ல ஒரு மாடல் போட்டுருவாங்க. இங்க வந்து அதே ஃபோனை வந்து மல்டிபிள் பீப்புள் வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால ரிப்பீட் ஆகுது. ஸோ ஒவ்வொரு டேட்ல வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால இங்க ரிப்பீட் ஆகுது, அங்க ரிப்பீட் ஆகாது. ஸோ ஆனா காமனா மேட்ச் ஆகிற காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் கீன்றது மேட்ச் ஆகுது. ஸோ இந்த ப்ராடக்ட் கீயும் அங்கே உள்ள ப்ராடக்ட் கீயும் நம்ம ரிலேஷன்ஷிப் கொடுத்தா நம்ம இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி நம்மளால விஷுவலைசேஷன் உருவாக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ அடுத்தது இங்கே உள்ள ப்ராடக்ட் கீ இருக்கு இல்லையா, இந்த ப்ராடக்ட் கீயை ட்ராக் பண்ணி, ஓகேங்களா, ஜஸ்ட் லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே ரிலீஸ் பண்ணாமல் ட்ராக் பண்ணி இங்கே உள்ள ப்ராடக்ட் கீயோட கரெக்டாக அந்த இடத்துல ரிலீஸ் பண்ணணும். அப்படி ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் ஆட்டோவாக டிடெக்ட் ஆகி இது 1 to many அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வரும். இந்த ஒன்று என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா யூனிக்னஸை ஷோ பண்ணுது. யூனிக்னஸ்னா என்ன, இங்கே ப்ராடக்ட் கீன்ற நம்பர் வந்து ரிப்பீட் ஆகலை. ஸோ ரிப்பீட் ஆகலைன்றனால 1ன்னு இருக்கு. ஸோ அங்கே யூனிக்காக இருக்குது இந்த காலம். இங்கே மெனி என்ன ஷோ ஆகுது, மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது அந்த ப்ராடக்ட் கீ காலம். ஸோ அதனால இது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகி 1 to many அப்படின்னு சொல்லிட்டு வருது. இல்லை உங்களுக்கு இதில் ரிலேஷன்ஷிப் கொடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஸோ ஹெவி டேபிள் இருக்கு, ஒரு 20-30 டேபிள் இருக்குன்னா ஜஸ்ட் மேனேஜ் ரிலேஷன்ஷிப் கிளிக் பண்ணுங்க. இங்கே நியூன்னு சொல்லுங்க. ஸோ நியூ கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து நான் சேல்ஸும் ப்ராடக்ட் இதில் வந்து இப்போ ஆட்டோவே டிடெக்ட் ஆகிருக்கு. ஏன்னா அதுக்கு ஆட்டோ டிடெக்ஷன் ஒரு சில டைம் நான் சொல்லியிருக்கேன், அதுவாகவே ஏஐ இன்டெகிரேஷனில் ரீட் பண்ணி டிடெக்ட் பண்ணும். எதை பேஸ் பண்ணி டிடெக்ட் பண்ணால் ஹெட்டிங்கை பேஸ் பண்ணி டிடெக்ட் பண்ணும். ப்ராடக்ட் கீ யூனிக்காக இருக்குது, ப்ராடக்ட் கீ ஹெட்டிங் சேமாக இருக்கிறதுனால அதுவாகவே டிடெக்ட் ஆகிருக்கு. சம்டைம் ஹெட்டிங் நம்மளுக்கு இங்கே மாறும், ப்ராடக்ட் கீ வேறு ஏதாச்சும் ஒரு ஹெட்டிங் இருந்துச்சுன்னா டிடெக்ட் ஆகாது பார்வையே. ஸோ அதேமாதிரி கேஸில் வந்து டிடெக்ட் ஆகாமல் இருக்கும். நீங்கள் வந்து இதுமாதிரி லெஃப்ட் கிளிக் இதுமாதிரி கிளிக் பண்ணால் போதும். ஜஸ்ட் அங்கேயும் இங்கேயும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து ரிலேஷன்ஷிப் காமிக்கும் மெனி டு 1. ஸோ மெனி டு 1னாலும் 1 to manyனாலும் சேம், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அது எதை பொறுத்து இருக்குன்னா டிபெண்ட்ஸ் ஆன் வேர் வி ஆர் சீயிங். நீங்கள் ஃபேக்ட் டேபிள் இருந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் டேபிள் மெனி, இங்கே வந்து டைமென்ஷன் டேபிள் சிங்கிள். ஸோ அதனால இது மெனி டு 1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ரிலேஷன்ஷிப். நான் இதே மேலே டைமென்ஷன் டேபிளையும் கீழே ஃபேக்ட் டேபிளையும் போடுறேன் அப்படின்னா இப்போ 1 to manyன்னு மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 to manyன்னு மாறுது. ஸோ மெனி டு 1ம் 1 to manyயும் சேம் ரிலேஷன்ஷிப், பட் டிபெண்ட்ஸ் அப்பான் வேர் வி ஆர் சீயிங். நம்ம ஃபேக்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மெனி டு 1, டைமென்ஷன்லேருந்து பார்த்தோன்னா அது 1 to many. ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஓகேன்னு கொடுங்க. ஸோ ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகிடுது. நீங்கள் இது க்ளோஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகிடுது. ஸோ இப்போ அகெயின் அந்த விஷுவலைசேஷன் என்ன போய் பார்த்தா ஸோ என்னால் பர்ஃபெக்டாக பார்க்க முடியும் சேல்ஸ் அமௌண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு கேட்டகரி. சொல்லுங்க. இந்த ஒரு டைமென்ஷன் டேபிள் ஃபேக்ட் டேபிள் சொல்றீங்க இல்லையா, இந்த டைமென்ஷன் டேபிள் வந்து இட் வில் நாட் ரிப்பீட் தானே ஃபுல்லாவே, அந்த உள்ள இருக்க அந்த டேபிள்ஸ் எல்லாம் இருக்குங்க இல்லையா, அதுல ரிப்பீட் ஆக கூடாது, கரெக்ட்டுங்களா? அதுதான் மேல வரணும்ல. கீழே வாங்களேன், கீழே கீழே அது இல்ல இப்போ ப்ராடக்ட் கீ சொன்னீங்க, அது வந்து யூனிக்கா இருக்கும், கரெக்ட்டுங்களா? அதுதான் மேல வரணும். அந்த ரிலேஷன்ஷிப்ல வாங்களேன், மேல வச்சிருக்கீங்களா, மேல ஃபுல்லா இருக்குல்ல, ப்ராடக்ட், கேலண்டர், கஸ்டமர், டெரி, பட்ஜெட் இருக்குங்க இல்லையா, அது ஃபுல்லா டைமென்ஷன் டேபிள், கீழ இருக்கிறதுல ஃபேக்ட் டேபிள் சொன்னது. அது நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், ப்ராப்ளம் இல்ல. அது எப்படி பிரிக்கிறது? அது இது டைமென்ஷன். ஆமா, ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டா ரீட் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் சொன்னேன் இல்லையா. ஆமா ஆமா. ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்க எது ஃபேக்ட் எது டைமென்ஷன் நீங்க ரீட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்க அதுக்கு தான் வந்து அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க நிறைய டேட்டா ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இது வந்து பர்டிகுலரா இந்த ப்ராஜெக்ட் எடுத்துக்கோங்க. இந்த ப்ராஜெக்ட்ல வந்து இப்போ ஸோ மொத்தம் எத்தனை எக்ஸல் இருக்கு, கேலண்டர், கஸ்டமர், ப்ராடக்ட், சேல்ஸ், கண்ட்ரின்னு இருக்கு. ஸோ இப்போ சேல்ஸ்ல தான் வேல்யூ இருக்கு, சம் அமௌண்ட் இருக்கு. ஸோ சேல்ஸ்ல அமௌண்ட் இருந்தாலே இது வந்து ஃபேக்ட்னு தான் வந்துடும். ஏதாவது வேல்யூன்னு ஒன்று இருந்துச்சுனாலே
ஸோ அமௌண்ட் இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஒரு வேல்யூன்னு ஒன்று வந்தாலே நம்ம ஃபேக்ட், ஏன்னா சம் கால்குலேஷன் வந்தாலே ஃபேக்ட் டேபிளில் தான் வந்துடும் 99% கண்ண முடியினே போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டேட்டா பண்றப்பவே தெரியும் இது ஃபேக்ட் டேபிளா இல்லையான்னு. ஸோ டேட்டா ரீட் பண்றப்பவே தெரியுது இது வந்து சேல்ஸ் டேபிள்னு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் எவ்வளோ சேல் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இன் டீடைல்ஸ் இருக்கு. ஸோ இது ஃபேக்ட் டேபிள். அதுவும் பட்ஜெட்ல என்ன எனக்கு தெரிய வருதுன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எவ்வளோ சேல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட் நம்ம ஆல்ரெடி ஸோ இதுவும் ஃபேக்ட் டேபிள். பட் மற்ற டேபிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இது 2 தான் மெயின் டேபிள். மற்ற டேபிள் இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. மீன்ஸ் அது இல்லாமலே ஓரளவு நம்மளால டேட்டா ரீட் பண்ண முடியும். பட் மற்ற டேபிள் தான் வந்து இன்னும் கொஞ்சம் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்காக டிபெண்டன்ட் டேபிள்னு சொல்லுவோம். இது என்ன டேபிள்? இந்த 2015-25 டிசம்பர் வந்து என்ன குவார்ட்டர்ல வருது, ஸோ அந்த ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டை வந்து மந்த் தனியா, ஸோ இயர் தனியா, ஸோ அது என்ன வீக் டே, ஸோ வீக் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஜஸ்ட் ஒரு கேலண்டர் டேபிள், அதனால இது டைமென்ஷன் சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ ப்ராடக்ட் அப்படின்னு நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை பார்த்தானா டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராடக்ட் என்ன கலரில் இருக்கும், அந்த ப்ராடக்ட்டோட ஃபோட்டோ, ஸோ இந்த ஃபோட்டோ லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்ட் என்ன இருக்குமோ அந்த ஃபோட்டோ வரும். ஸோ அந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அதனால இதுவும் ஒரு டிபெண்டன்ட் டேபிள், அதனால இதை டைமென்ஷன் சொல்கிறோம். அதுமாதிரி நம்ம டேட்டா ரீட் பண்ண நம்மளுக்கு தெரியும் எது ஃபேக்ட் எது டைமென்ஷன். செகண்ட் திங் வந்து டேபிள் டைமென்ஷன் எல்லாம் மேலே இருக்கணும், ஃபேக்ட் எல்லாம் கீழே இருக்கணும்னு ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ அது வந்து நம்ம ரியல் டைமில் எது எப்படி வேணாலும் இருக்கலாம், கண்ணாபின்னானும் வச்சு பண்ணுவாங்க. பட் வந்து என்னோட அட்வைசபிள்னா உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டைமென்ஷன் மேலே வச்சு ஃபேக்ட் கீழே வச்சு ஒரு ஸ்ட்ரக்சராக நீங்கள் எடுத்துன்னு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன ரீசன்னா இப்போ வந்து இப்போ இதுல வந்து 2-3 டேபிள் இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனை இல்லை ப்ரோ. டைமென்ஷன் ஃபேக்ட் இருக்கு. இப்போ நமக்கு கொடுக்கறது வந்து சிங்கிள் எக்ஸலா கிடைச்சதுன்னா அது எப்படி ப்ரோ செக்யூரிட்டி? சிங்கிள் எக்ஸல்லாம் டைரக்டா ஃபேக்டா தானே இருக்கும், அது எப்படி டைமென்ஷனா இருக்கும்? அதான் ப்ரோ. இப்போ டைரக்டா ஃபேக்டா இருக்கும்போது இப்போ நம்ம இப்போ இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணணும்னா தானே ப்ரோ நம்ம ஒரு ரிலேஷன் கொண்டு வர முடியும். அதுல இருக்க காலம்ஸ் எல்லாம் எப்படி சொல்றது, ஒரு காலம்ல யூனிக்கா இருக்க ஐடி ஒரே ஒரு இல்ல அது நான் இது வந்து எல்லா ஃபைலுக்கும் இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது ப்ரோ. ஸோ சிங்கிள் இன்புட் உங்களுக்கு கொடுக்குறாங்க, ஒரே ஒரு எக்ஸல் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக விஷுவலி நீங்கள் கொரி எடிட்டர் இருக்கான்னு பார்ப்பீங்க. அதான் இப்போ ஒரே ஒரு எக்ஸல் தான் இருக்குது. ஸோ ஒரே ஒரு எக்ஸல் இருக்கும் போது நீங்கள் டேட்டா கிளீனிங் ஒர்க் இருக்குன்னு பார்ப்பீங்க கொரி எடிட்டரில். ஸோ இல்லை அதுவும் பக்காவாக இருக்குன்னா டேரெக்டாக விஷுவலைசேஷனில் போயிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க இந்த ஒர்க்கு. ஸோ அதை வச்சு நீங்கள் விஷுவலைசேஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் வந்து டேட்டா மாடலிங் உள்ளாரே நீங்கள் போக மாட்டீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு அனுப்பிச்சிருக்க ஃபைலில் எனக்கு ஒரே எக்ஸலில் தான் ப்ரோ. எனக்கு அந்த டேட்டா கிளீனிங் சொன்னீங்க இல்லையா, எனக்கு டேட்டா கிளீனிங் நான் அது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது வந்து இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே உங்களுக்கு நான் அது சொல்கிறேன் அந்த ஃபைலு. ஓகே. ஸோ சிங்கிள் எக்ஸல் இருந்தால் டேட்டா கிளீன் மீன்ஸ் இது ரிலேஷன்ஷிப்லாம் தவிர்த்தால நீங்கள் டேரெக்டாக விஷுவலைசேஷன் கிரியேட் பண்ணிடலாம். பட் உங்களுக்கு கேலண்டர் டேபிள் தேவை அப்படின்னா நான் ஃபியூச்சரில் சொல்லுவேன். கேலண்டர் டேபிள் வந்து கிரியேட் பண்ணணும். அது வந்து 99% எல்லா இதுலேயும் நம்ம கிரியேட் பண்ணுவோம். அது ஒரு ஃபார்முலா மூலிமா நான் சொல்லித்தரேன். ஸோ நம்ம இப்போ இதுமாதிரி டேட்டா ரீட் பண்ணும்போது தான் தெரியும் எது ஃபேக்ட் எது டைமென்ஷன் சொல்லிட்டு. ஸோ அதுமாரி நீங்கள் டைமென்ஷன் மேலே ஃபேக்ட் கீழே வைக்கணும் ரூல் கிடையாது, எப்படி வேணாலும் வைக்கலாம். ஆனால் அது ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டில் இருந்தால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். என்ன ரீசன்னா நம்ம ரியல் டைம் ஒர்க் பண்ணும்போது ஒரு 15 டேபிள்லாம் நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ 15 டேபிள் இங்கே கண்ணாபிடான்னு இருக்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து அது ஸ்ட்ரக்சராக இப்படி ப்ராப்பராக அலைன்மெண்ட் எல்லாம் பண்ணி அப்புறமேட்டு நீங்கள் ரிலேஷன்ஷிப் கொடுத்தீங்கன்னா ஃபியூச்சர் பர்பஸ்க்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ 1 to many பார்த்தாச்சு, many to 1 பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது 1 to 1னா என்னன்னு நான் சொல்கிறேன். தீனா இது வரைக்கும் டவுட் இருக்குங்களா? இல்லை ப்ரோ. ஓகே. ஸோ இப்போ 1 to many பார்த்தாச்சு, many to 1 பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ 1 to 1 அப்படின்னா என்னன்னா
ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டில் அந்த சினாரியோ கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க பிட்வீன் த ஃபேக்ட் டைமென்ஷன் டேபிள். ஸோ 2 டைமென்ஷன் டேபிளுக்கு நீங்கள் இது ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஏதாச்சும் ஒரு யூனிக் நம்பர் இருக்கும். 2 டைமென்ஷன் டேபிளையும் ஒரு யூனிக் நம்பர் இருக்கும் ஆஸ் யூஷுவல். ஸோ இதில் வந்து ப்ராடக்ட் கீ இருக்குது, இதுலேயும் வந்து ப்ராடக்ட் கீ இருக்குது. ஸோ இந்த 2 டைமென்ஷன் டேபிளுக்கும் நீங்கள் ரிலேஷன்ஷிப் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து 1-to-1 ரிலேஷன்ஷிப். ஏன்னா இதுலேயும் யூனிக்காக இருக்குது, இதுலேயும் யூனிக்காக இருக்குது. ஸோ இது 1-1. இதுவே மெனி டு மெனினா என்ன? இந்த 1-to-1 கொடுக்கலாம், 1-to-many கொடுக்கலாம், many-to-1 கொடுக்கலாம். ஆனால் many-to-many வந்து ஸோ நம்ம கிரிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம். இல்லைன்னா அது வந்து ஸோ ரிலேஷன்ஷிப் கார்டினாலிட்டி சைஸ் வந்து ஹெவியாக இருக்கிறது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் அது வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் மெனி டு மெனின்ற ரிலேஷன்ஷிப். ஸோ இன்கேஸ் வேறு வழி இல்லை, பிட்வீன் 2 ஃபேக்ட் டேபிள் நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுக்குறீங்க. ஸோ ஃபியூச்சரில் வேறு வழியில் பிட்வீன் 2 ஃபேக்ட் டேபிள் நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுக்குறீங்க. இதுலேயும் ப்ராடக்ட் கீ மல்டிபிள் டைம் ரிப்பீட் ஆகும், இதுலேயும் ப்ராடக்ட் கீ மல்டிபிள் டைம் ரிப்பீட் ஆகுது. ஸோ மல்டிபிள் டைம்ஸ்னா இங்கே மெனி, இங்கேயும் மெனி. ஸோ இதையும் நீங்கள் ரிலேஷன்ஷிப் கொடுக்குறீங்கன்னா அது மெனி டு மெனி. பட் எது கூட சேர்ந்ததுன்னு தெரியாது, எந்த ப்ராடக்ட் கீக்கு எது வரும்னு தெரியாது. அதனால தான் இந்த கன்ஃபியூஷன் இங்கே அக்கர் ஆகும்னு சொன்னேன். ஸோ இது கொஞ்சம் ரேர் சினாரியோவில் நம்ம மெனி டு மெனி யூஸ் பண்ணுவோம். சம்டைம் நம்ம யூஸ் பண்ணுவோம், அவாய்ட் பண்ணவே முடியாது. அந்த டைமில் மெனி டு மெனி யூஸ் பண்ணுவோம். அது எப்போன்னா உங்களுக்கு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறப்ப உங்களுக்கே தெரியும். ஓகே. செகண்ட் திங், இன்கேஸ் அவாய்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அது எப்படி அவாய்ட் பண்ணலாம்னா ஷேர் டைமென்ஷன் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஷேர் டைமென்ஷன் டேபிள்னா என்ன மீனிங்னா இதுவுமே ஃபேக்ட், இதுவுமே ஃபேக்ட். இந்த 2 ஃபேக்ட்ல இருந்து ஒரு காமன் ஃபேக்டரை எடுத்து ஒரு புது டேபிள் நம்ம உருவாக்குவோம், ஒரு நியூ டேபிள் உருவாக்குவோம். அந்த நியூ டேபிளை இன்டர்மீடியட் டேபிள் மாதிரி சென்டரில் வச்சுட்டு டைரக்ட் லிங்க் கொடுக்காம அந்த டேபிள் மூலியமா ஒரு லிங்க் கொடுப்போம். ஸோ இங்கே இருக்கிற மாரி. ஸோ இது ஷேர் டைமென்ஷன். ஸோ இதுவும் நான் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் கொடுத்தேன்னா மெனி டு மெனி வருது. ஸோ இன்கேஸ் அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நான் இதுமாரி ஒரு யூனிக் ஒரு 2 டேபிளையும் இருந்து காமனாக வந்து ஒரு டேபிளை கிரியேட் பண்ணிட்டு அந்த டேபிளில் வந்து யூனிக்காக கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ யூனிக்காக கிரியேட் பண்ணிட்டு இதுவும் நான் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் கொடுக்காம இங்கேருந்து இங்கே 1-to-many ரிலேஷன்ஷிப், இங்கேருந்து இங்கே 1-to-many ரிலேஷன்ஷிப் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு பேர் ஷேர் டைமென்ஷன். ஸோ அப்போ இன்டர்வியூவில் எது எஃபிஷியன்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா 1-to-many நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஸோ 1-to-many இல்லைன்னா many-to-one both are same. ஓகேங்களா? ஸோ மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் வந்து எஃபிஷியன்ட் கிடையாது. மெனி டு மெனி அவாய்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அவாய்ட் பண்ண முடியும் பை யூசிங் ஷேர் டைமென்ஷன் டேபிள். அதாவது எல்லா கேஸ்லையும் இல்லை, ஒரு சில கேஸில் மட்டும் தான் அவாய்ட் பண்ண முடியும். டிபெண்ட்ஸ் ஆன் சினாரியோன்னு சொல்லிடுங்க, அவ்வளோதான். ஸோ 99% நீங்கள் ரியல் டைமில் ஒர்க் பண்ணும்போது இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் யூஸ் மீன்ஸ் 99ல் ஒரு 80% இதை யூஸ் பண்ண மாட்டீங்க. ஷேர் டைமென்ஷன் யூஸ் பண்ண மாட்டீங்க, மெனி டு மெனி யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ ஒரு 90% நம்ம எப்போவுமே வந்து இந்த 1-to-many அப்படின்ற ரிலேஷன்ஷிப் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ஒரு காமன் ரிலேஷன்ஷிப். இது வரைக்கும் புரியுது இல்லை? ஸோ இது வரைக்கும் நம்ம ஒரு ரீகாலிங் செஷன் மாதிரி தான் போச்சு. லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துட்றோம், அகைன் நம்ம பார்த்தோம். ஸோ ஏன் நான் ரிலேஷன்ஷிப் இன்னும் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன்னா நிறைய பேருக்கு இதில் தான் டவுட் வரும். வந்து ஸோ அப்போ டைப்ஸ் ஆஃப் ஸ்கீமான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ டேட்டா வேர்ஹவுஸ் கான்செப்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து இன்டர்வியூவில் நம்மளுக்கு பவர் பிஐல கேட்க மாட்டாங்க. டேட்டா வேர்ஹவுஸ் கான்செப்டில் வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்கீமான்னு ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்க தேவை. ஸ்கீமா டைப்ஸ் ஆஃப் ஸ்கீமான்னு 2 ஸ்கீமா இருக்குங்க. ஒன்று ஸ்டார் ஸ்கீமான்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமான்னு சொல்லுவோம். ஸோ
ஸ்டார் ஸ்கீமானா என்ன தெரியுங்களா? இப்போ நம்ம கொடுத்தோம் இல்லையா, பிட்வீன் ஃபேக்ட் அண்ட் டைமென்ஷனுக்கு நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்கோம்ல, 1 to many இங்கே 1 to many இங்கே 1. ஸோ இந்த டேபிள் மட்டும் பாருங்க, ஒரு நிமிஷம். ஸோ என் லெஃப்ட் சைடில் இருக்குல்ல, இதான் நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்த ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த ஸ்கீம் இதை டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்தது. ஸோ இந்த ஸ்கீமா பேர் நம்ம ஸ்டார் ஸ்கீமான்னு சொல்லுவோம். ஸோ ஓகேங்களா, ஸ்டார் ஸ்கீமான்றது இதான். ஸோ மல்டிபிள் டைமென்ஷன் டேபிள் டெஃபினேஷன் கேட்டாங்கன்னா நீங்கள் ப்ராப்பர் டெஃபினேஷன் இன்டர்நெட்டில் இல்லை நான் கொடுக்குற நோட்ஸில் பார்த்துக்கோங்க. ஸோ ஜென்ரல் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் டைமென்ஷன் டேபிள் டைரக்ட்லி கனெக்டிங் டு த ஃபேக்ட் டேபிள். ஸோ இது வந்து ஸ்டார் ஸ்கீமான்னு சொல்லுவோம். இதுவே வந்து ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமானா என்னன்னா, இப்போ அப்படியே இது பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ஷேர் டைமென்ஷன் இங்கே சம்திங் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு இது இன்ஆக்டிவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் சொல்கிறதுக்காக, ஸோ இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 1 எங்கே இருக்கோ அது வந்து டைமென்ஷன் டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 1 எல்லாம் எங்கே இருக்கோ டைமென்ஷன் டேபிள் கன்ஃபார்மாக. மெனி இந்த ஸ்டார் மெனி எங்கே இருக்கோ அதெல்லாம் வந்து ஃபேக்ட் டேபிள். ஓகேங்களா, ஸோ இப்படியே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் டேபிள், இதுவும் ஃபேக்ட் டேபிள். ஸோ இது ஒரு டைமென்ஷன் டேபிள். ஸோ அதேமாரி சப் டைமென்ஷன் டேபிள் எல்லாம் வருது இல்லை நடுவில். ஸோ இப்போ இங்கே வந்து நான் இங்கே ஒரு லிங்க் கொடுக்குறேன். ஸோ இதேமாரி வர சான்ஸ் இருக்கும் ஃபியூச்சரில். ஸோ இது எப்படி இருக்குன்னா, சப் டைமென்ஷன் டேபிள் இங்கே இதுவும் ஒரு டைமென்ஷன் டேபிள், இதுவும் ஒரு டைமென்ஷன் டேபிள், இதுவும் ஒரு டைமென்ஷன் டேபிள். ஓகேங்களா, சப் டைமென்ஷன் டேபிள் கனெக்டிங் டு தி டைமென்ஷன் டேபிள், தென் இட் கனெக்டிங் டு தி மெயின் டேபிள்னு சொல்லலாம். ஓகேங்களா, இந்த ஸ்கீமா பேர் நம்ம ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமான்னு சொல்லுவோம். ஸோ டைரக்டாக கனெக்ட் ஆகாமல் சப் டைமென்ஷன் கனெக்ட் ஆகும். ஸோ இது உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்லணும்னா, ரிப்பீட் பண்ணுங்க மோகன். அந்த இது அவங்களுக்கு இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குல்ல. இந்த ரிலேஷன்ஷிப்லாம் விட்டுருங்க, நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஆக்சுவலி இப்போ நீங்கள் பார்த்த ரிலேஷன்ஷிப்பும் ஸ்னோஃப்ளேக் தான், பட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிம்பிளாக புரியணும் அப்படின்னா, ஓகே. ஸோ ஸ்டார் ஸ்கீமா உங்களுக்கு தெரியும். ஸ்டார் ஸ்கீமானா என்ன, மல்டிபிள் டைமென்ஷன் டேபிள் டைரக்ட்லி கனெக்டிங் டு ஃபேக்ட் டேபிள். இப்போ ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா அப்படின்னா என்னென்னா, இப்போ இன்கேஸ் இங்கே இதுவும் டைமென்ஷன் இதுவும் டைமென்ஷன். ஓகேங்களா, 2 ப்ராடக்ட்டுமே டைமென்ஷன். நான் இந்த 2 ப்ராடக்ட்டுக்கு, ஸோ இந்த 2 ப்ராடக்ட்டுக்கும் ரிலேஷன்ஷிப் கொடுத்துட்டேன். ஓகேவா, ஸோ இந்த ஃபேக்ட் டேபிளோட டைரக்ட் லிங்கேஜ் எது இருக்கு, இந்த ப்ராடக்ட் டேபிள் தான், இந்த டைமென்ஷன் டேபிள் தான் லிங்கேஜ், டைரக்ட் லிங்கேஜ். அப்படின்னா நம்ம இதை மெயின் டைமென்ஷன் சொல்லிப்போம். ஸோ டைரக்ட் லிங்க் எதெல்லாம் இருக்கோ அது மெயின் டைமென்ஷன். ஸோ இது எல்லாமே மெயின் டைமென்ஷன். இப்போ ஸோ இது வந்து இன்டைரக்டா லிங்க் ஆகுது இந்த டைமென்ஷன் டேபிள், இன்டைரக்டா இப்படி லிங்க் ஆகுது இந்த ஃபேக்ட் டேபிள் கூட. ஸோ இது சப் டைமென்ஷன் சொல்லிப்போம். ஸோ இதுமாதிரி ஒரு சப் டைமென்ஷன் இருந்துச்சுன்னா, ஓகேங்களா, சப் டைமென்ஷன் வந்து மெயின் டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சப் டைமென்ஷன் டேபிள் இருந்துச்சுன்னா இது வந்து நம்ம ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமான்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்கீமா இப்படியும் இருக்கலாம், இல்லை இங்கேருந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப் போகலாம், இந்த ப்ராடக்ட் கீழேருந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப் போகலாம், இந்த ப்ராடக்ட் கீக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் போகலாம், இல்லை அங்கேருந்து இங்கே ஒரு ஃபேக்ட் டேபிளும் வரலாம், இந்த இடத்துல ஒரு ஃபேக்ட் டேபிள் வரலாம். ஓகேங்களா, ஸோ இதுமாதிரி டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இல்லாமல் ஸோ ஒரு இன்டைரக்ட்ல இன்னொரு சப் டைமென்ஷன் டேபிள் உருவாகுது அப்படின்னா அது வந்து நம்ம ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமான்னு சொல்லுவோம்.
ஸோ இன்டர்வியூவில் எது மோஸ்ட் எஃபிஷியன்ட் ஸ்கீமான்னு கேள்வி கேட்டாங்கன்னா ஸ்டார் ஸ்கீமா தான் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு காமிச்சிடும் இல்லையா, அந்த ஸ்கீமா தான் மோஸ்ட் எஃபிஷியன்ட். ஸ்னோஃப்ளேக் ஏன் மோஸ்ட் எஃபிஷியன்ட் இல்லைன்னா சேம் ரிலேஷன்ஷிப் கார்டினாலிட்டி வந்து ஹெவியாக இருக்கும் இதுலேயும். ஸோ லிங்கேஜ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கேன்னு சொல்லிட்டு ஹெவி ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ அதனால் டேட்டா சைஸ் அதிகமாகும், டேட்டா டேக்கிங் டைமும் வந்து அதிகமாகும், ரெஃப்ரெஷிங் டைம். ஸோ இதனால் எஃபிஷியன்ட் ஸ்கீமா எதுனா ஸ்டார் ஸ்கீமா தான் எஃபிஷியன்ட் ஸ்கீமா. புரியுதா? வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்லை. ஸோ ஸ்கீமா புரியுது இல்லை? மோஸ்டா நம்ம வந்து ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா யூஸ் பண்ண மாட்டோம்ல ப்ரோ. ஆமாம், மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம்னா அவாய்ட் பண்ணுவோம், வேற வழி இல்லைன்னா யூஸ் பண்ணுவோம். ரேர் கேஸ்ல. ரேர் கேஸ். ஆமாம். ஸோ அதான் அந்த மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற ரிலேஷன்ஷிப் 1 to many. யூஸ் பண்ணுற ஸ்கீமாவும் இந்த ஸ்டார் ஸ்கீமா. ஸோ இது இப்படி நான் டெலீட் பண்ணுறேன். இப்போ நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 1 to many ரிலேஷன்ஷிப்பும் ஸ்டார் ஸ்கீமாவும் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே. அது எப்படின்னா ரேர் கேஸ்ன்றது எப்போனா இப்போ வந்து மெனி டு மெனி நீங்கள் கொடுக்க வேண்டிய நீட் இருக்குது, வேறு வழி இல்லைன்னு அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஷேர் டைமென்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஷேர் டைமென்ஷன் க்ரியேட் பண்ணி அப்புறம் இன்டைரக்ட் லிங்கேஜ் கொடுக்கறதெல்லாம் வந்து நம்ம ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமான்னு சொல்லுவோம். இல்லை இதேமாரி இப்போ 1 to 1 ரிலேஷன்ஷிப் இருக்குது, பிட்வீன் த டைமென்ஷன் டேபிள் நம்ம ரிலேஷன்ஷிப் கொடுக்குறோம். ஓகேங்களா, பிட்வீன் 2 டைமென்ஷன் டேபிள் ரிலேஷன்ஷிப் கொடுத்துட்டு அங்கேருந்து வேற ஒரு டேபிள் கூட ரிலேஷன்ஷிப் கொடுக்குறோம், கார்டினாலிட்டி கொடுக்குறோம் அப்படின்னா அதுவும் ஸ்னோஃப்ளேக் தான். ஸோ இதுமாதிரி சிம்பிளஸ்ட் ஸ்கீமா தான் ஸ்டார் ஸ்கீமா. ஸோ எது எஃபிஷியன்ட் ஸ்கீமான்னு கேட்டாங்கன்னா ஸ்டார் ஸ்கீமா தான். என்ன ரீசன் கேட்டாங்கன்னா இதான் வந்து ஈஸி வே ஆஃப் ரிலேஷன்ஷிப் அண்ட் மோஸ்ட் சிம்பிளஸ்ட் ஸ்கீமா இதான். ஓகே ஓகே ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து டைப்ஸ் ஆஃப் கிராஸ் ஃபில்டர் டைரக்ஷன். ஸோ டைப்ஸ் ஆஃப் கிராஸ் ஃபில்டர் டைரக்ஷன் அதில் வந்து சிங்கிள் போத்துன்னு 2 இருக்கு. ஸோ இப்போ இது உங்களுக்கு புரியுதுன்னா நான் இது ஃபுல்லாக டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இது ஃபியூச்சரில் உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா இதுக்கு கேட்குறேன். பட் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை இந்த டேபிள் தான். இது எல்லாமே ஒரு டம்மி டேபிள், நம்ம அந்த இதுக்காக நான் கிரியேட் பண்ண டம்மி டேபிள். ஓகே, ஸோ இப்போ ரிலேஷன்ஷிப் கொடுத்தாச்சு. இப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கும் இந்த பட்ஜெட்டுக்கும் நான் வந்து ப்ராடக்ட் கீ வச்சு ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, ஸோ ப்ராடக்டில் கேட்டகரி எடுத்தாச்சு, பட்ஜெட்டில் இருந்து வேல்யூ எடுத்தாச்சு, இங்கே போட்டேன். ஸோ பர்ஃபெக்டாக கேட்டகரைஸ் வைஸில் வந்துடுது. ஓகேங்களா?
ஸோ இது வந்து நான் ப்ராடக்ட் டேபிள்ல இருந்து வெறும் கேட்டகரி மட்டும் எடுத்து இங்கே வச்சிருக்கேன். அதுமாதிரி பட்ஜெட் டேபிள்ல இருந்து வெறும் கேட்டகரி மட்டும் எடுத்து கீழே வச்சிருக்கேன். ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ இது பட்ஜெட் டேபிளில் எனக்கு கேட்டகரின்னு ஒரு காலம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நான் மேலே வச்சிருக்கேன். இங்கே வந்து சாரி, இது வந்து பட்ஜெட் டேபிள், இது ப்ராடக்ட் டேபிள். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இந்த ப்ராடக்ட் டேபிள், ஸோ நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டேபிள் கிளிக் ஆகிருக்கு. இங்கே நான் பைக்குன்னு கிளிக் பண்ணால் இங்கே பைக் மட்டும் ஃபில்டர் ஆகுது. லெஃப்ட் சைடில் கீழேயும் ஃபில்டர் ஆகுது பைக் மட்டும். ஸோ நான் டைமென்ஷன் டேபிளில் ஏதாச்சும் கிளிக் பண்ணால் ஆர் ஃபில்டர் பண்ணால் ஃபேக்ட் டேபிள் ஃபில்டர் ஆகுது. இது எல்லாமே ஃபேக்ட் டேபிள் கரெக்டுங்களா? ஏன்னா ஃபேக்ட் டேபிளில் உள்ள வேல்யூ, இந்த வேல்யூன்றது ஃபேக்ட் டேபிளில் இருக்கிற வேல்யூ. ஸோ டைமென்ஷன் டேபிளில் நான் ஃபில்டர் பண்ணால் ஃபேக்ட் டேபிள் ஃபில்டர் ஆகுது. ஸோ இதே நான் இது வந்து ஃபேக்ட் டேபிள், நான் ஃபேக்ட் டேபிள் பைக்குன்னு கிளிக் பண்ணால் ஸோ டைமென்ஷன் டேபிள் ஃபில்டர் ஆகல. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் டேபிள் ஃபில்டரே ஆகல, அப்படியே இருக்குது. இது ஃபில்டர் ஆகும் ஏன்னா இது வந்து ஃபேக்ட் அண்ட் டைமென்ஷன் சேர்ந்து இருக்கு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் டேபிள் ஃபில்டர் ஆகல. இப்போ இதுவே நான் மேலே பைக்குன்னு கிளிக் பண்ணால் கீழே வந்து பைக் மட்டும் காட்டுது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, மேலே இருக்கிறது என்னது டைமென்ஷன் டேபிள், கீழே இருக்கிறது வந்து ஃபேக்ட் டேபிள். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து சிங்கிள்னு ஒன்று இருக்கும் பாருங்களேன். அதாவது இந்த டைரக்ஷன் வந்து ஒன் டைரக்ஷனில் தான் போகுது. யார் மார்க் பாருங்கன்னா ஒன் டைரக்ஷனில் தான் போகுது. ஸோ இந்த டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஒன் டைரக்ஷனில் போகுது. அதாவது எப்படி போகுதுன்னா டைமென்ஷன்ல இருந்து ப்ராடக்ட் சாரி ஃபேக்ட்டுக்கு போகுது. இதுக்கு மீனிங் என்னன்னா கிராஸ் ஃபில்டர் வில் அப்ளை டு ஃபேக்ட் டேபிள் பேஸ்ட் ஆன் டைமென்ஷன் டேபிள். ஸோ டைமென்ஷன் டேபிளில் ஃபில்டர் பண்ணனா அது ஃபேக்ட் டேபிளில் ஃபில்டர் ஒர்க் ஆகும். ஆனால் ஃபேக்ட் டேபிளில் நீங்கள் ஃபில்டர் அப்ளை பண்ணீங்கன்னா டைமென்ஷன் டேபிளில் ஒர்க் ஆகாது. ஏன்னா டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் இங்கே போகுது. இதுவே நான் டபுள் கிளிக் பண்ணி எனக்கு ரெண்டுமே ஃபில்டர் ஆகணும். சம் கேசஸில் நம்மளுக்கு எய்தர் வே நம்மளுக்கு ஃபில்டர் தேவைப்படும். ஸோ கிராஸ் ஃபில்டர் டைரக்ஷன் சிங்கிள்னு இருக்கா, போத்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் வந்து டபுள் டைரக்ஷன் காமிக்கும் சிம்பிள். ஸோ சிம்பிள் பார்த்தீங்கன்னா டபுள் டைரக்ஷனில் காட்டுது. இப்போ நான் விஷுவலைசேஷன் போயிட்டு இங்கே உள்ள நான் ஆக்சசரிஸ் கிளிக் பண்ணால் மேலே ஆக்சசரிஸ் ஃபில்டர் ஆகுது. ஸோ இல்லை மேலே உள்ள கிளாத்திங் கிளிக் பண்ணால் கீழே உள்ள கிளாத்திங் ஃபில்டர் ஆகுது. ஸோ இப்போ வந்து கிராஸ் ஃபில்டர் வில் அப்ளைட் இன் போத் த டேபிள் லைக் ஃபேக்ட் அண்ட் டைமென்ஷன். ஸோ சிங்கிளுக்கும் போத்துக்கு என்ன வித்தியாசம்னு தெரியுதுங்களா? சிங்கிள்னா ஸோ கிராஸ் ஃபில்டர் டைரக்ஷன் சிங்கிளாக இருந்தால் ஃபில்டர் வில் அப்ளை டு ஃபேக்ட் டேபிள் பேஸ்ட் ஆன் டைமென்ஷன் டேபிள். whereas bothனா cross filter will apply to both the table. So இது முக்கியமான இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஸ்டின். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா இந்த கொஸ்டின் இந்த இதில்? ஸோ இதில் நீங்கள் நான் இப்போ ஒரே ஒரு கண்டென்ட் வச்சுருக்கேன், வேணும்னா நீங்கள் வந்து நிறைய கண்டென்ட் வேணுக்கும் நீங்கள் இப்படி வச்சு பார்க்கலாம் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா. ஸோ இது வந்து ஒரு பட்ஜெட் டேபிளா, ஸோ இது வந்து ஒரு ப்ராடக்ட் டேபிளுக்கு ப்ராடக்ட் மாடல் நம்பர் வச்சுக்கோங்க. ஓகே, நான் இப்போ இங்கே ஒரு பைக் கிளிக் பண்ணால் மேலே பைக் மட்டும் வரும். அகைன் அதை கிளிக் பண்ணனா செலக்ட் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகும், மறுபடியும் அதே லைனை கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகும். மேலே உள்ள ஆக்சசரிஸ் கிளிக் பண்ணனா கீழே ஆக்சசரிஸ் கிளிக் ஆகும். இந்த ஃபெண்டர் செட்டுன்னு இருக்கு இல்லையா, அதோடைய வேல்யூ மட்டும் காட்டுது 43670. கேபிள் லாக்குன்னு நான் கிளிக் பண்ணனா அதோட வேல்யூ மட்டும் காட்டும், அதோட வேல்யூ ஒன்றும் இல்லை. பைக் வாஷ்ன்றது கிளிக் பண்ணால் ஆக்சசரிஸ் பைக் வாஷோட வேல்யூ தான் 6465. இது புரியுதா? இந்த இது டிஃபரன்ஸ் புரியுதா சிங்கிள் அண்ட் போத்? சிங்கிள் அண்ட் கிராஸ் ஃபில்டர் தானே ப்ரோ? ஆமாம். ஸோ கிராஸ் ஃபில்டர் டைரக்ஷனில் தான் ரெண்டுமே இருக்குது, சிங்கிள் போத். ஸோ இது டெஃபினேஷன் கேட்டாங்கன்னா சிங்கிள்க்கு மீனிங் என்னன்னா கிராஸ் ஃபில்டர் வில் அப்ளை டு ஃபேக்ட் டேபிள் பேஸ்ட் ஆன் டைமென்ஷன் டேபிள் சொல்லுவீங்க. போத்னா ஃபில்டர் வில் அப்ளை டு போத் த டேபிள் சொல்லுவீங்க. ஸோ இதெல்லாம் இன்டர்வியூல கேட்பாங்க கன்ஃபார்ம்.
ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னா டேட்டா மாடலிங் கான்செப்ட் ஓவர் முடிஞ்சுது. ஸோ டேட்டா மாடலிங்கில் இதுக்கு தவிர வேறு எதுவும் கிடையாது. அதனால டவுட் இருந்துச்சுன்னா இப்போயே சொல்லுங்கள், இல்லைன்னா அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ ஓகேவா இருக்கு ப்ரோ. ஒர்க் பண்ணி பார்த்தா தான் அது தெரிய வரும். அதுதான் ப்ரோ, ஒர்க் பண்ணி பார்த்தா தான் ப்ரோ நிறைய டவுட் வருது. அதான் நீங்கள் இப்போ இவர் சுபாஷ் எனக்கு ஒரு ஃபைல் அனுப்பியிருக்காரு டவுட் இருக்குன்னு. ஸோ அதுமாரி நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கும்போது என்னென்ன டவுட் இருக்கோ அந்த நீங்கள் ஒர்க் பண்ணுற ஃபைல் வந்து அனுப்புங்க. நான் அதான் லாஸ்ட் டைம் சொன்னேன், ஃபைல் இந்த வாட்டி நீங்கள் எல்லாருமே எனக்கு அனுப்பிடுங்க, அப்புறம் நம்ம இதில் டவுட் பண்ணிச்சுன்னா கிளாரிஃபை பண்ணலாம். நீங்கள் இன்னைக்கு ஒர்க் பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு வந்து அந்த இன்னைக்கு நைட்டு இல்லை நாளைக்கு காலையிலக்குள்ள எனக்கு டவுட் இருக்கிறவங்க ஃபைல் அனுப்புங்க. ஸோ நாளைக்கு வந்து அதை வச்சு நம்ம செக் பண்ணலாம் மறுபடியும். சரி, ஓகே. ஸோ இப்போ அடுத்தது ஸ்டார்ட் பண்ணலாமா? அடுத்த கிளாஸ். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 7 பில்லர்ஸ் ஆஃப் பவர் பிஐல ETL முடிச்சு டேட்டா மாடலிங் இது 3 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து பேசிக்ஸ் ஆஃப் விஷுவலைசேஷன் நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே. ஸோ ஒன்ஸ் நீங்கள் டேட்டா கிளீனிங் பண்ணிட்டீங்க, ஸோ ஒன்ஸ் டேட்டா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டீங்க, கொரி எடிட்டரில் டேட்டா க்ளீனிங் ஒர்க் இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணிட்டீங்க, ரிலேஷன்ஷிப் கொடுத்துட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஃபைனல் பார்ட் வந்து இந்த ரீசனுக்காக தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம், இந்த விஷுவலைசேஷனுக்காக தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம். ஸோ பவர் பிஐ டெவலப்பருக்கு என்ன, நார்மல் டெவலப்பருக்கும் நம்ம பவர் பிஐ எக்ஸ்பர்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இப்போ பவர் பிஐ கற்றுக்காம அதை ட்ரை பண்ணிட்டு வரவங்க வந்து ஒரு ப்ராப்பர் டிசைன் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு கோவிட் டேஷ்போர்ட் காமிச்சிருக்கேன் இல்லையா? ஸோ அதோடைய ஸோ ஒரு ப்ராப்பர் பிஐ டெவலப்பர்னா ஸோ நீங்கள் டிசைன் பண்ணுற டேஷ்போர்டு வந்து பர்ஃபெக்ட் லேஅவுட்டில் இருக்கணும், கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே குளோபல் சுச்சுவேஷன் ஒரு ஹெட்டிங் இருக்குது. இந்த ஹெட்டிங் இந்த ஜி எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதே இடத்துல தான் வந்து இது கீழே இந்த இதுவும் ஸ்டார்ட் ஆகும், சுச்சுவேஷன் பை WHO ரீஜன். அதே லைன் அரேஞ்ச்மெண்ட் தான் இந்த அமெரிக்காவும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த இது என்ன கலர், இது ஃபாண்ட் கலர் அண்ட் ஃபாண்ட் சைஸோ அதே சைஸ் தான் இங்கேயும் இருக்கும். ஸோ இது வேற இது வேறன்னு மாறாது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த இது இருக்குங்க இல்லையா கேப்பு, ஸோ இந்த பிட்வீன் திஸ் டூ கேப் எவ்வளோ, டூ சார்ட்டில் எவ்வளோ கேப் இருக்கோ அதே கேப் தான் இங்கேயும் இருக்கும், அதே கேப் தான் இங்கேயும் வச்சுருப்பாங்க. ஸோ இது ப்ராப்பராக மெஷர் பண்ணி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுமாரி இந்த 2 கிராஃப்க்கும் உள்ள கேப் எவ்வளோ இருக்கோ அதே கேப் தான் இங்கேயும் இருக்கும் கீழே. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ரியல் பிஐ டெவலப்பருக்கு வந்து நார்மலாக கற்றுக்கணும் வரவங்களுக்கும் இதான் வித்தியாசம், யூடியூப்பில் கற்றுக்கணும் வரவங்களுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரவங்களுக்கும் இதான் வித்தியாசம். ஸோ நம்ம இப்போ இது எப்படி பர்ஃபெக்டாக உருவாக்கணும்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸில் தான் வந்து ஒரு ப்ராப்பர் விஷுவலைசேஷன் உருவாக்க முடியும், ஒரு அட்ராக்டிவ் விஷுவலைசேஷன். ஸோ ஃபஸ்ட்டு திங் நம்ம இப்போ விஷுவலைசேஷன் உள்ளார வந்தாச்சு. ஸோ இங்கே ரைட் சைடில் இருக்குங்க இல்லையா? ஸோ இது எல்லாமே நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சார்ட். ஸோ மொத்தம் இது வந்து 3 டைப்ஸாக கேட்டகரைஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து ஸோ ஸ்டாக்டு பார் சார்ட்னு ஒன்று இருக்குது. நான் அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அப்புறமேட்டும் நான் ஜஸ்ட் அந்த டிக் மார்க் தான் கிளிக் பண்ணுறேன். ஒரு கிராஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து ஆக்சிஸ் இருக்கும், லெஜெண்ட் இருக்கும், வேல்யூஸ் இருக்கும். பட் நான் எதுவுமே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணல, ஜஸ்ட் டிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து பவர் பிஐயோடைய ஓகே
ஸோ பவர் பிஐ வந்து இன்டெகிரேட் பண்ணிடு, வேல்யூன்றது வேல்யூவில் தான் போகணும், கேட்டகரி வந்து ஆக்சஸில் தான் போகணும்னு சொல்லிட்டு அதுவாகவே பர்ஃபெக்டாக எடுத்துக்கிச்சு. இன்கேஸ் எடுத்துக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணணும். இப்படி சம்டைம்ஸ் எடுத்துக்காது. ஸோ இதுமாதிரி நீங்கள் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி அந்த சார்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஆக்சிஸில் எது போகணும், லெஜெண்டில் எது போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு லெஜெண்டில் வந்து சப் கேட்டகரி போகணும்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஆக்சிஸில் கேட்டகரியும் லெஜெண்டில் வந்து கேட்டகரி போகணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுமாதிரி நான் தான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி பார்ப்பேன். ஸோ இப்படி இருக்கணும். ஓகேவா? ஸோ இதை விட்டுருங்க. ஸோ இந்த ஸ்டாக் பாரா நீங்கள் ஜஸ்ட் அப்படியே கிளிக் பண்ணுங்க. நேம் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாருமே இதெல்லாம் பேசிக் கொஸ்டின், ஆனால் கம்பல்சரி கேட்பாங்க. இங்கே உள்ள கிராஃப் நேம் எல்லாம் கேட்பாங்க, சார்ட் நேம் எல்லாம் கேட்பாங்க. ஸோ இது ஒவ்வொன்றுமே நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சார்ட் வருது. ஸோ இது வந்து லைன் சார்ட் வரும், இது லைன் அண்ட் ஃபீல்டு. ஸோ ஏரியா சார்ட், இது பார் வித் லைன். இன்னொரு காலம் சீரீஸ் வேணும், சம் டைம் சீரீஸ் மாரி இன்னொன்று பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு ஆக்சிஸ் இங்கே போடுவீங்க காலம் சீரீஸில். ஸோ ஒரு கம்பேரிசன் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ இங்கே உள்ள எல்லா சார்ட்டு, இங்கே உள்ள எல்லா சார்ட்டுமே வந்து சேம் தான். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு எந்த சார்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு, எதுக்கு யூஸ் பண்ணால் எந்த சார்ட் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ டாப் 2 ரோஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாமே சிமிலர் தான். ஸோ இதெல்லாம் எப்போ எது யூஸ் பண்ணணும்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த 3rd ரோருக்கு வாட்டர் ஃபால் சார்ட் வந்து இந்த அதே தான். ஸோ டவுன் ட்ரெண்ட்ஸ், அப் ட்ரெண்ட்ஸ், இந்த வாட்டர் ஃபால் சார்ட் வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில இதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணுவோம். ஸோ இது மோஸ்ட்லி ஒரு சில ரேர் சினாரியோக்கு யூஸ் பண்ணுவோம், இது மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம் இந்த சார்ட்டு. ஸோ ஃபனல் சார்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா சேம். ஸோ ஃபனல் மாரியே வந்து மேக்ஸிமம் வேல்யூ, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஒரு வேல்யூ எல்லாமே வந்து நம்ம பேஸ் பண்ணி ஒரு சார்ட் காட்டணும்னா அது ஃபனல் சார்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ டாட்டட் சார்ட், ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம், சம் ஸ்கேட்டர் வேல்யூ பிளாட் பண்ணி காட்டணிக்க. ஓகேங்களா? மல்டிபிள் இது இல்லை, இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும், ஏதாச்சும் இப்போ கோவிட் வைரஸ்க்கெல்லாம் நிறைய டாட்டட் சார்ட் யூஸ் பண்ணுவாங்களே, ஸோ அதேமாரி. ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் டேட்டாவும் டிபெண்ட்ஸ் ஆன் ரெக்குயர்மெண்ட்டும். நீங்கள் உங்களுக்கு தெரியும் எந்த சார்ட் இது எந்த இடத்துல யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது தெரியும். இப்போ பை சார்ட் எதுக்கு, நான் ஜஸ்ட் சார்ட்லாம் கிளிக் பண்ணுறேன், ஒரே இது வச்சு மாறினே இருக்கு பாருங்களேன். ஸோ பை சார்ட்டோட ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்லுவாங்க, ஸோ ஆக்சிஸ் வந்து 5 ஆர் லெஸ் தென் 5. ஸோ மல்டிபிள் ஆக்சிஸ் இங்கே இருந்துச்சுன்னா பை சார்ட் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேட்டகரி வந்து 3 தான் இருக்குது, ஓகே, இப்போ க்ளீனாக இருக்குது வேல்யூ. இதே நான் கேட்டகரிக்கு பதில் சப் கேட்டகரியை வந்து பை சார்ட்டில் போட்டால் அது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கு எதுவுமே ஷோ ஆகல. நம்ம பை சார்ட் இப்படி தான் போடுவோமே, ஒரு சின்ன விஷுவலாக தான் இப்படி வைப்போம். நம்ம காட்டுற விஷுவலைசேஷனோட ஆக்சுவல் மீனிங் என்னென்னா, நம்ம விஷுவலை பார்த்து நான் அவங்க டேட்டா ரீட் பண்ணணும். பட் இது எனக்கு தெரிஞ்சு இதை பார்த்து ரீட் பண்ண முடியாது. ஸோ அப்போ பை சார்ட்டோட ரெக்கமெண்டேஷன் என்ன, ஆக்சிஸ் வந்து லெஸ் தென் 5 இருந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ பை சார்ட்டோட ஜென்ரலாக நீங்கள் ஒரு பை சார்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ பார்க்க தோணாது, இந்த சென்டர் டாட்டை தான் பார்க்க தோணும். நம்ம ஐசைட் வந்து அப்படி தான் போகும், சென்டர் டாட்டை தான் பார்க்க தோணும். அந்த ரீசனுக்காக தான் இந்த டோனட் சார்ட்டுன்னு ஒன்று உருவாக்கணும். சென்டர் டாட்டை பார்க்கணும், வேல்யூ பார்க்குங்க அந்த அப்படி. ஸோ உங்களுக்கு பை சார்ட்டு இல்லை டோனட் சார்ட்டு இதில் எது வேணுமோ அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 மேப் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, ஜென்ரலாக வந்து இப்போ இதுவே வந்து ஒரு கண்ட்ரி பேசிஸ் வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுவே வந்து கண்ட்ரின்னு இல்லை, நீங்கள் அது எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், கண்ட்ரிக்கும் யூஸ் பண்ணலாம். இது கண்ட்ரி வித் ரெஸ்பெக்ட் டு சேல்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த 3 மேப் யூஸ் பண்ணீங்கன்னா எந்த கண்ட்ரி அதிக சேல் ஆயிருக்கு. ஸோ இதில் இருக்கிறதுலே ஆஸ்திரியா ஃபர்ஸ்ட்டு, அடுத்து சவுத் வெஸ்ட்டு, ஸோ இருக்கிறதுலே கம்மி கனடா. ஸோ கண்ட்ரின்னு இல்லை, எந்த ஆக்சிஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி காட்டணும்னா அது 3 மேப். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 3 ரோஸ் வந்து ஃபஸ்ட்டு 3 ரோஸ் வந்து சேம், எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ண எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 4வது ரோ தான் கொஞ்சம் வித்தியாசமாகுது. என்னன்னா இங்கே தான்
மேப் வருது. ஸோ மேப் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா கண்ட்ரி பேசிஸில் ஏதாச்சும் காமிக்கணும்னு தோணுச்சுன்னா மேப் யூஸ் பண்ணுவோம். ஸோ லொக்கேஷனில் நான் இதை ரீஜன் எடுத்து போட்டுட்டேன். சைஸில் சேல்ஸ் அமௌண்ட்டை போட்டுட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை ஜூம் இன் பண்ணி பார்க்கலாம். எந்தெந்த கண்ட்ரியில் எந்தெந்த இடத்துல எவ்வளோ சேல் ஆயிருக்கு. இப்போ யூரோப்பில் இங்கே 3 சேல் ஆயிருக்கு. ஒன்று ஜெர்மனியில் எவ்வளோ சேல் ஆயிருக்கு, ஃப்ரான்ஸில் எவ்வளோ, யூகேல எவ்வளோ. இது ஒன் டைப் ஆஃப் மேப்பு. இல்லை இந்த மேப் வேணும்னா இந்த ஃபீல்டு மேப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி ஃபீல்டு மேப் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. 99% நம்ம யூஸ் பண்ணும்போது ரியல் டைமில் மேப்பே யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ மேப் யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அது மேப் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா விஷுவலைசேஷனை கொஞ்சம் அட்ராக்டிவாக காமிக்க யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மேப்பில் போயிட்டு அவன் சர்ச் பண்ணி ஒவ்வொரு கண்ட்ரியில் எவ்வளோ சேல் ஆயிருக்குன்னு பார்க்குறத விட டைம் கன்செப்ஷனுக்கு இதேமாரி சார்ட்டு பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ இது ஒரு அட்ராக்ஷன் பர்பஸ்க்காக இது யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேப் விஷுவல் தான் வந்து கோவிட் வைரஸில் ஸ்டார்டிங்கில் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபீல்டு மேப் ஓகேங்களா. ஸோ இதை தான் அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ காஜ், ஸோ இது ஒன் டைப் ஆஃப் விஷுவலைசேஷன். ஸோ காஜ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா கேபிஐ கால்குலேஷன். இப்போ இங்கே நிறைய பேர் நோக்கியா இருக்கிறனால இப்போ நோக்கியா குவாலிட்டி கேபிஐன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ காஜ்னா ஸ்பீடோமீட்டர் காஜ் தான் நம்ம இங்கே காஜ்னு சொல்கிறோம். ஸோ காஜ் என்னன்னா மினிமம் மேக்ஸிமம் ஆக்சுவல் வேல்யூன்னு சொல்லுவோம். இப்போ இது அப்படியே நீங்கள் ஒரு குவாலிட்டி கேபிஐன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு கேபிஐ ட்ரெண்ட் மீனிங் என்ன 100% இருக்கும். 100%னா ஆக்சுவல் மேக்ஸிமம் பர்சன்டேஜ். அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம எடுத்திருக்கோம், 50% நம்ம எடுத்திருப்போம். பட் எவ்வளோ அக்செப்டன்ஸ், ஒரு 99% அக்செப்டன்ஸ் லிமிட். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஸ்பீடோமீட்டர் காஜில் காமிச்சா அது ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை அப்படியே ஜஸ்ட் கம்பேர் பண்ணிக்கோங்க. பட் இது கிடையாது. ஏன்னா இங்கே வந்து நம்ம சொல்லலாம் மேக்ஸிமம் வேல்யூ என்ன வரணும். ஸோ நான் மேக்ஸிமம் வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சேல்ஸை போட்டுடுறேன். பட் ஆக்சுவல் வேல்யூ வந்து நான் சும்மா அவங்களுக்கு பட்ஜெட்டை போட்டுடுறேன். ஓகேங்களா. மேக்ஸிமம் $29 மில்லியன் வரணும். ஆனால் 17 மில்லியன் தான் வந்திருக்கு. அட்லீஸ்ட் இவ்வளோ வந்தால் ஓகேன்றதுக்கு இங்கே டார்கெட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இங்கே வந்து ஒரு டார்கெட் வேல்யூ போட்டுருவோம். ஸோ இதேமாரி கேபிஐ கால்குலேஷனுக்கெல்லாம் நம்ம வந்து காஜ் யூஸ் பண்ணுவோம். இல்லை இதேமாரி சம்திங் கம்பேரிசன் பண்ணணும் அப்படின்னா காஜ் யூஸ் பண்ணுவோம். ஸோ கார்டு அடுத்தது. ஸோ கார்டு வந்து முக்கியமான விஷுவலைசேஷன். இது என்ன ஷோ பண்ணணும்னா ஜஸ்ட் வந்து ஆக்சுவல் வேல்யூ மட்டும் காட்டும். ஒரே ஒரு வேல்யூ மட்டும் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் பட்ஜெட் ஒரு வேல்யூ மட்டும் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ வெறும் இதேமாரி சிம்பிளாக காட்டும். ஸோ ஓவரால் பட்ஜெட் ஒரு வேல்யூ தான் அப்படின்னு. ஸோ இப்போ அதே வந்து நான் சேல்ஸோட வேல்யூ இங்கே எடுத்துன்னு வந்து காமிக்கிறேன் அப்படின்னா ஸோ இது சிம்பிளாக காட்டு. ஸோ இது வந்து கார்டு. ஸோ இது மல்டி ரோ கார்டுன்றது சேம் அதே கான்செப்ட். இன்னும் நான் நிறையா ஆக்சிஸ் போட்டுக்கலாம். ஸோ இதேமாரி இன்னும் நான் கூட வந்து பட்ஜெட் வேல்யூ நான் இங்கே கீழே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிட்டேன்னா இன்னொரு வேல்யூ வரும் எனக்கு. ஸோ இன்னொரு கார்டு வரும் எப்படி. ஸோ இது சேம் கேபிஐ கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்தது ஸ்லைசர். ஸோ இப்போ இது ஃபஸ்ட்டு 4 ரோ முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு 4 ரோ வந்து எல்லாமே ஓரளவு யூனிக்காக தான் இருக்குது. மீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ 5th ரோவில் வந்து டேபிள்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அது மாறும். ஸோ இந்த டேபிள் என்னன்னா ஜஸ்ட் டேபிள் தான். இப்போ அதே வந்து நான் ப்ராடக்டில் உள்ள கேட்டகரி எடுத்துக்கிறேன். டேபிளில் நம்ம வேல்யூ காட்டுறது. ஸோ இதே வந்து என் ப்ராடக்ட் டேபிள் ஒன்று எனக்கு அதிகமாக வேணும்னு நினைக்கிறோம். மாடல் நேம் வச்சுப்போம். ஸோ இதுமாதிரி டேபிளில் சம் வேல்யூஸ் நம்ம காட்டுவோம். ஸோ எல்லாமே விஷுவலைசேஷன் சார்ட்லேயே காமிக்க முடியாது. சம்டைம்ஸ் நம்மளுக்கு டேபிள் தேவைப்படும். ஸோ அப்போ வந்து நம்ம டேபிள் சார்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ்ன்னு இன்னொன்று இருக்குது. ஸோ டேபிள் ஒன்று பார்த்தாச்சு, மேட்ரிக்ஸ் ஒன்று பார்த்தாச்சு. மேட்ரிக்ஸ்ன்றது நீங்கள் எக்ஸலில் பிவட் போடுவீங்களே, ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ எக்ஸல் பிவட்டில் எது ரோவில் போடணும் எது காலமில் போடணும் நம்ம தான் டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ அதேமாரி இங்கே எது ரோவில் போடணும் எது காலமில் போடணும் நம்ம டிக்ளேர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ரோவில் வந்து கேட்டகரியை போட்டுறேன்.
பட் காலம்ல வந்து நான் ரீஜியனை போடுறேன். கேட்டகரி அண்ட் ரீஜியன் வித் எனக்கு தெரியணும், என்ன தெரியணும், சேல்ஸ் அமௌண்ட் தெரியணும். ஸோ இதேமாரி இல்லை, இதை வந்து மாற்றிக்கலாம் வேணாம். ஓகே, ஸோ இதேமாரி கேட்டகரி அண்ட் கண்ட்ரி, ஓகேங்களா. வித் ரெஸ்பெக்ட் டு கேட்டகரி அண்ட் கண்ட்ரி நம்மளால சேல்ஸ் அமௌண்ட்டை பார்க்க முடியுது. ஸோ ரோவும் காலமும் நம்மளால சூஸ் பண்ண முடியுது. ஸோ இதான் மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ செகண்ட் திங் வந்து முக்கியமான விஷுவலைசேஷன் என்னன்னா இந்த இருங்க. ஸோ அது காமிக்கிறதுக்கு முன்னாடி, ஸோ இப்போ எனக்கு வந்து பேஜ் நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். ஸோ இன்னும் 2 விஷுவலைசேஷன் இருக்குது. எனக்கு பேஜ் எனக்கு பத்தலைன்றனால ஃபஸ்ட்டு பேஜ் நீங்கள் சூஸ் பண்ணணும். பேஜ் வந்து நீங்கள் ஒரு விஷுவலைசேஷன் கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் ஸ்டார்டிங்லே வெரி பிகினிங்லேயே நீங்கள் வந்து ஒன்று உங்கள் ரெக்வஸ்டர் கிட்ட கேட்பீங்க, இல்லை யார் ரெக்வஸ்ட் கொடுத்தாங்களோ அவங்கள அப்ரோச் பண்ணீங்க. எப்படி இந்த லே அவுட் வந்து ஃபிக்ஸ்டு பேஜாக இருக்கணுமா, இல்லை ஸ்க்ரோலிங் டைப் வேணுமா அப்படின்னு. இப்போ இது வந்து ஃபிக்ஸ்டு பேஜ் லே அவுட். ஸோ பிட்வீன் பேஜ் டு பேஜ் நீங்கள் ஜம்ப் பண்ணிக்கலாம், மல்டிபிள் பேஜ் இதுமாதிரி ஜம்ப் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபிக்ஸ்டு. இன்கேஸ் நான் பேஜோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த பிளாங்க் ஸ்பேஸை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இப்போ நீங்கன்னா பேஜ் சைஸ்ன்னு இருக்கு இல்லையா, இது 16:9 இருக்குல்ல, அதை போயிட்டு நான் கஸ்டம்னு கொடுக்குறேன். எனக்கு ஹைட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகணும், ஒரு 1200 இன்க்ரீஸ் ஆகணும். இப்போ நான் பேஜ் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன், பட் பார்த்தீங்கன்னா விஷுவலைசேஷன் சின்னதாயிடுச்சு. பட் எனக்கு பேஜ் சைஸ் இன்க்ரீஸ் ஆகணும், ஆனால் விஷுவலைசேஷன் சின்னதாகக்கூடாது. அதுக்கு பதில் எனக்கு இதுமாரி வெர்டிக்கல் ஸ்க்ரோலிங் பார் வேணும். நம்ம 99% எந்த விஷுவலாக இருந்தாலும், எந்த வெப்சைட் இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணுறது வெர்டிக்கல் ஸ்க்ரோலிங் பார் தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் ஹரிசான்டல் ஸ்க்ரோலிங் பார் நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். அதனால நானும் ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னா, ஸோ நீங்கள் இது வெர்டிக்கல் ஸ்க்ரோலிங் பாரை மாற்றணும். என்ன பண்ணணும்னா, இங்கே வியூ கிளிக் பண்ணிவிட்டு, சரி இதை நோட் பண்ணிக்கோங்க நல்லா, வியூ கிளிக் பண்ணிட்டு பேஜ் வியூன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டு செகண்ட் ஆப்ஷன் ஃபிட் டு வித்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா வெர்டிக்கல் ஸ்க்ரோலிங் பார் ஆக்சஸ் இது எனபிள் ஆயிடும். இதே நீங்கள் தேர்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஹரிசான்டலும் வரும், வெர்டிக்கலும் வரும். ஸோ பட் இதை வந்து 99% நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இன்கேஸ் உங்கள் ரெக்வஸ்டர் கேட்டாங்கன்னா நீங்கள் ஹரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் கொடுக்கலாம். எனக்கு இது பிடிக்காதுன்றதுனால நான் எப்போவுமே ஃபிட் வித் தான் கொடுப்பேன். எப்போவுமே வந்து வெர்டிக்கல் ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டீகம்போஷன். இங்கே டேபிள் பார்த்தோம், மேட்ரிக்ஸ் பார்த்தோம். ஸோ டேரெக்டாக நம்ம இங்கே வந்துட்டோம் டீகம்போஷன்ற சார்ட்டு. ஸோ இந்த சார்ட் என்னென்னா இதோ இங்கே இருக்குது. இந்த சார்ட் என்னன்னா கிளஸ்டர் வைஸில் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சேல்ஸ் வேல்யூ தான் பார்க்க போகிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் போட்டு பார்த்தாலே தெரியும். கிளஸ்டர் வைஸில் பார்க்கலாம். சேல்ஸ் வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு கேட்டகரி, சப் கேட்டகரி, அந்த சப் கேட்டகரியில் உள்ள மாடல் நேம். ஜஸ்ட் பாருங்களேன், சேல்ஸ் அமௌண்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு கேட்டகரி 3 கேட்டகரி இங்கே வரும். ஸோ அந்த கேட்டகரி நான் சப் கேட்டகரி பார்க்கணுன்னா அது உள்ளார பைக்கில் என்னென்ன சப் கேட்டகரி இருக்குன்னு இங்கே வருது. அதோட மாடல் பார்க்கணுன்னா நான் அந்த மாடல். ஸோ இதேமாரி நம்ம டீகம்போஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஒன் டைப் ஆஃப் சார்ட்டு. ஸோ அடுத்து நான் ஆக்சசரிஸ் கிளிக் பண்ணுறேன்னா அதுக்கேற்ற மாதிரி மாறிடும் எல்லாமே, ஒரு வாட்டி கிளிக் பண்ண போதும். ஸோ இது வந்து டீகம்போஷன். ஸோ இப்போ முக்கியமான விஷுவலைசேஷன் என்னன்னா ஸ்லைசர். ஸோ ஸ்லைசர் இங்கே இருக்கு இல்லையா, இது. ஸோ ஸ்லைசர் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ஃபில்டர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் அதே நான் ப்ராடக்ட்டில் உள்ள கேட்டகரி எடுத்து நான் இங்கே கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே ஒரு ஃபில்டர் தான் கொடுக்க முடியும். நான் இப்போ இங்கே பைக்குன்னு கொடுத்தேன்னா இந்த என்டையர் பேஜ் வந்து பைக் மட்டும் ஃபில்டர் ஆகிடும். ஓகேங்க, தெரியும். என்டையர் பேஜ் இங்கே உள்ள என்டையர் பேஜ் வந்து பைக் மட்டும் ஃபில்டர் ஆகுது. ஸோ ஆக்சசரிஸ்ன்னு கொடுத்து ஆக்சசரிஸ் மட்டும் ஃபில்டர் ஆகுது. நீங்கள் இந்த ஆப்ஷன் வேணால் மாற்றிக்கலாம். இந்த ட்ராப் டவுன் வந்து லிஸ்ட்டுக்கு பதில் ட்ராப் டவுன் கூட கொடுக்கலாம். ஸோ இப்படியும் நீங்கள் ஸ்லைசர் கொடுக்கலாம். ஸோ இதுதான் ஸ்லைசர்.
ஓகே. ஸோ இங்கே உள்ள ஆறு பைத்தானு இந்த கீ இன்ஃப்ளூயன்சர் இது மூணுமே வந்து மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணி வருது. இது நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை, இப்போதைக்கு தேவையில்லை. இந்த பவர் ஆப், பவர் ஆட்டோமேட் வந்து இது பவர் ஆப் வந்து சம்டைம் யூஸ் பண்ணுவோம். அதுவும் இப்போ நீங்கள் கற்றுக்க தேவையில்லை. அது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இண்டஸ்ட்ரியில் ஆகும், அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க. இங்கே உள்ள விஷுவலைசேஷனை தவிர்த்து ஸோ பவர் பிஐயில் அட்வான்ஸாக இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, கஸ்டம் விஷுவலைசேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. கெட் மோர் விஷுவல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதெல்லாமே வந்து எந்த விஷுவல் வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே உள்ளது ஒரு 10 கம்மியாக தான் இருக்குது. இதை தவிர டிஃப்ரெண்ட் விஷுவலைசேஷன் உங்களுக்கு வேணும், கஸ்டமைஸ்டாக வேணும்னா இங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் மேக் ஷுர் வைல் யூ ஆர் டவுன்லோடிங் இந்த ப்ளூ கலரில் டிக் மார்க் இருக்கு இல்லையா, அதை மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். ஏன்னா அதான் ட்ரஸ்டட், அதான் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து அப்ரூவ் பண்ண ட்ரஸ்டட். இன்னொன்று, நீங்கள் கஸ்டம் விஷுவலைசேஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அப்ரூவ் வாங்கணும் உங்கள் மேனேஜ்மெண்ட்லேருந்து. ஸோ நார்மல் விஷுவலைசேஷன் கூட சம்டைம்ஸ் அப்ரூவல் வாங்காமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. பட் இனிமேல் ப்ரோன்னு இருக்குது பாருங்கள், ப்ரோ எல்லாமே வந்து அமௌண்ட்டுக்கு பே பண்ணி வாங்கணும். ஸோ பைசான்னு இருக்கிறது எல்லாமே நம்ம உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப. நான் இப்போ ஒரு விஷுவலைசேஷன் நான் டவுன்லோட் பண்ணேன். ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். நான் ஜஸ்ட் ஆடுன்னு கொடுத்தேன்னா இங்கே எனக்கு ஆட் ஆகிடும், டவுன்லோட் ஆகிடும். ஸோ ஒரு விஷுவலைசேஷன் ஆட் ஆகிடுது, இன்புட் ஆகிடுது. ஸோ இது சம் அனிமேஷன் டைப்பில் வரும் வச்சுக்கோங்களேன், கண்ட்ரி. ஸோ இதேமாரி நீங்கள் எந்த விஷுவலைசேஷன் வேணாலும் இருக்கலாம். ஸோ எந்த ஃபிஷ் பிக்காக இருக்கோ அது வந்து கண்ட்ரி வித் ரெஸ்பெக்ட் டு செல்ஸ். ஸோ இதுமாதிரி கஸ்டமைஸ் தான் நீங்கள் எந்த விஷுவலைசேஷன் வேணாலும் நீங்கள் இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இல்லை கஸ்டமைஸ் தான் வேணாம், ஜேசன் ஃபார்மெட்டில் ஆல்ரெடி கிளைண்ட் ஏதாவது ஒரு விஷயம் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை இம்போர்ட் பண்ணணும்னா ஸோ இம்போர்ட்டுன்னு கொடுத்துட்டு அந்த ஃபைலை நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஒரு விஷுவலைசேஷன் அவங்களே கொடுக்குறாங்க, இதை யூஸ் பண்ண போகிறோம்னா நீங்கள் அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இம்போர்ட்டுன்னு கொடுத்துட்டு அந்த ஃபைலை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ப்ரோ இப்போ அந்த ஸ்லைசர்ல சொன்னீங்கல்ல bro, அந்த ஸ்லைசர்ல வந்து இப்போ நான் மொத்தமா ஒரு காமனான ஒரு இதுவை போட்டு நான் அதுல வர சப் கேட்டகரியில வந்து ஸ்லைசர் கொடுத்தேன்னா அந்த விஷுவலைசேஷன் மொத்தமா போட்ட விஷுவலைசேஷன் அந்த சப் கேட்டகரிக்கு மட்டும் வந்துடும், கரெக்டா? ஆமாம் ஆமாம். ஸோ இப்போ ஆமாம், நீங்கள் இப்போ இங்கே எனக்கு இன்னொரு ஸ்லைசர் கொடுக்குறீங்க, ரீஜன் கொடுக்குறீங்க. ஸோ ஸ்லைசர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா எண்ட் யூசருக்கு நம்ம கொடுக்குறோம், ஆக்சஸ் கொடுக்குறோம். இதேமாரி ஈஸியாக வந்து விஷுவலைசேஷனில் ஆக்சஸ் கொடுக்குறோம். ஜெர்மனின்னு கிளிக் பண்ணால் எல்லாமே வந்து ஜெர்மனிக்கு மட்டும் வந்துருக்கு. இங்கே ஒரே ஒரு ஃபிஷ் தான் வரும், எல்லாமே ஜெர்மனிக்குன்னு வந்துடும். நீங்கள் இங்கே தான் போய் ஃபில்டர் பண்ணணும்னு நீட் கிடையாது. நான் இப்போ டேரெக்டாக இங்கே ஜெர்மனி கிளிக் பண்ணுறதுக்கு பதில் இங்கே உள்ள ஜெர்மனி கிளிக் பண்ணுறேன்னு வைங்க, இந்த இடத்துல ஜெர்மனி கிளிக் பண்ணாலும் எல்லா இடமும் ஃபில்டர் ஆயிரும், ஓகேங்களா. பட் இது வந்து ஒரு யூசருக்கு நம்ம வந்து ஸ்லைஸ் அண்ட் டைஸ் கொடுக்குறோம், ஓகேங்களா. நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எது ஃபில்டர் பண்ணிக்கணுமோ அப்படி பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் தெரியாமல் ஏதோ ஒரு ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இதேமாரி ஃபில்டர் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், பட் மறுபடியும் இது ரீடூ பண்ணணும், எதை கிளிக் பண்ணணும்னே தெரியலன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்படி இருக்குது, ஸோ எதை கிளிக் பண்ணனே தெரியல அப்படின்னா நீங்கள் மறுபடியும் வேறு ஏதாவது ஒரு லைனை ஏதாவது கிளிக் பண்ணிவிட்டு ஸோ மறுபடியும் அதை அனதர் டைம் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நார்மல் ஆகிடும். ஸோ பேக் டு ஃபார்ம் இது மாதிரி. ஸோ இப்போ ஸ்லைசர்லேயே எனக்கு ஒரு ஸோ ஓகே, ஸ்லைசர் இன்னும் நிறைய டாபிக் இருக்குது. ஸ்லைசரில் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஸோ பேசிக்ஸ் ஆஃப் விஷுவலைசேஷனில் இன்னும் ஒரு சிலது இருக்குது. ஸோ பேசிக்ஸில் வந்து இன்னும் வேறு என்னென்ன இருக்குன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய கிளைண்ட் வந்து ஓப்பன் ஒயிட் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை கொஞ்சம் அட்ராக்டிவாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு பேஜ் பேக்ரவுண்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். இல்லைனா ஏதாச்சும் ஒரு கலர் கூட நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த கலர் வைக்கிறேன், ஸோ இதெல்லாமே பேஜ் பேக்ரவுண்டில் வந்துடும். ஸோ இதுமாரி ஒரு பேக்ரவுண்ட் கலர் வச்சுக்கலாம்.
இல்லைன்னா ஆட் இமேஜ்ல போயிட்டு ஓகே, உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது வேணும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒன் இமேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கஸ்டமைஸ் தான் நீங்கள் டவுன்லோட் கிரியேட் பண்ணுறது. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக வந்து இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தீம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இதில் நீங்கள் எந்த தீம்ஸ் வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே உள்ள தீம்ஸில் நான் இப்போ இந்த தீம்ஸ் கிளிக் பண்ணுறேன்னா அந்த தீம்ஸ் ஏற்ற மாதிரி ஃபுல்லாக லேஅவுட் மாறிடும். இப்போ தீம்ஸ் மாறிடுது. இன்கேஸ் உங்களுக்கு இந்த தீம்ஸ் எல்லாம் எனக்கு பிடிக்கல, இங்கே உள்ள எந்த தீம்ஸுமே எனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க. இங்கே உள்ள தீம்ஸ்லாம் பிடிக்கல அப்படின்னா ப்ரௌஸ் ஃபார் தீம்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே பண்ணுங்க. இப்போ தீம் கேலரின்னு போனீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் தீம் கேலரி உள்ளார போகும். இங்கே வந்து யார் வேணாலும் நீங்கள் தீம் கிரியேட் பண்ணலாம். பவர் பிஐல எப்படி தீம் கிரியேட் பண்ணுவீங்க? நீங்களா வந்து ஒரு கஸ்டமைஸ்ட் பேக்ரவுண்டு, ஃபாண்ட், கலர், டெக்ஸ்ட் எல்லாமே நீங்கள் மாற்றிட்டு நீங்கள் சேவ் பண்ணி கிரியேட் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல அப்லோட் பண்ணலாம். இல்லைன்னா இது மற்றவங்க அப்லோட் பண்ணுங்க. இல்லை இதில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தீம் பிடிச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த தீம் பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை அப்படியே ஜஸ்ட் வியூ ரிப்போர்ட்னு கொடுத்து ஒன்று ஜேசன் ஃபார்மேட். ஸோ 2 டைப் இருக்குல்ல, பிஎன்ஜி, ஜேசன். அண்ட் ஜேசன்றது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிடுவீங்க. பண்ணதுக்கு அப்புறமேட்டு அதை இம்போர்ட் எப்படி பண்ணுவீங்கன்னா இங்கே போயிட்டு சேம் இம்போர்ட்னு கொடுத்தீங்கன்னா இம்போர்ட் ஆயிடும். ப்ரௌஸ் ஃபார் தீம்ஸ்னு இருக்கு இல்லையா? ஸோ அங்கே போயிட்டு டவுன்லோட்ஸில் ஜேசன் தீம் இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இது இம்போர்ட் ஆயிடும். அதுக்கேற்ற மாதிரி கலர், டெக்ஸ்டர் எல்லாமே மாறிடும். ஓகேங்களா? ஸோ தீம்ஸ்ன்றது இங்கே இருக்குது. ஸோ இதை தவிர்த்து ஓகே, ஸோ இப்போ பேசிக்ஸில் வேறு என்ன இருக்குன்னா மெயின் திங் வந்து இப்போ இது வந்து நீங்கள் இப்போ கலர் மாற்றணும் இல்லை ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றணும், ஃபாண்ட்டோட சைஸ் மாற்றணும். எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த பர்டிகுலர் சார்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபார்மேட்டிங் டேப் இருக்கு இல்லையா? இங்கே எல்லா ஆப்ஷனும் இருக்குது. ஒவ்வொரு ஆப்ஷன் நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ நான் ஜஸ்ட் இந்த ஒரு லே அவுட் மட்டும் எனக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றுறேன் ஸ்பீடாக. நீங்கள் பாருங்கள். தீம் வந்து எனக்கு வேணாம், நான் டிஃபால்ட் தீம் போயிருக்கேன். டேட்டா லேபிள் முக்கியமானது. டேட்டா லேபிள் என்னன்னா வேல்யூ வந்து ஷோ ஆகும். ஸோ எல்லா சார்ட்டுக்குமே 99% டேட்டா லேபிள் எனபிள் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ டேட்டா லேபிளில் தான் நம்மளுக்கு வேல்யூ ஷோ ஆகும். நான் டேட்டா லேபிள் எனபிள் பண்ணிட்டேன். டேட்டா லேபிளோட கலர் வந்து எனக்கு டார்க்கில் வரணும். டிஸ்பிளே யூனிட் வந்து ஓகே ஆட்டோ யூனிட்ன்றது 15.8 மில்லியன்றது ரவுண்ட் ஆஃபாக இருக்கா, இல்லை எனக்கு ஆக்சுவல் வேல்யூ வேணும் அப்படின்னா நன்னுன்னு கொடுத்தீங்கன்னா ஆக்சுவல் வேல்யூ வரும். இல்லை எனக்கு ரவுண்ட் ஆஃப் வேணும்னா இப்படியே இருக்கணும். பொசிஷன் வந்து வெளியே இருக்கணுமா உள்ளார இருக்குமா? வெளியே இருக்கட்டும். சும்மா நான் பண்ணுறேன்.
ஸோ முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு? ஸோ சம்திங் இது முன்னாடி இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கு. ஸோ கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ முன்னே இருந்தது கொஞ்சம் அட்ராக்டிவ். ஸோ அப்போ இதை நம்ம எல்லாமே வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி இந்த ஃபார்மேட்டிங் டேப்ல எல்லாமே இருக்கு. ஸோ இதே ஃபார்மேட்டிங் இதே ஆப்ஷன் எனக்கு மற்ற கிராஃப் வேணும். ஒவ்வொன்றா நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த கிராஃபை கிளிக் பண்ணிட்டு ஹோம் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட் பெயிண்டர் இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் அப்படி ஃபார்மேட் பெயிண்டர் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே மாறிடும். ஃபார்மேட் பெயிண்டர்னு கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த டேபிளை நான் மாற்றுறேன். ஓகே மாறினேன். ஆனால் நான் இப்போ டெக்ஸ்ட்டுக்கு எந்த கலரும் கொடுக்கல, பிளாக் தான் கொடுத்துருந்ததுனால இங்கே பிளாக் தான். ஸோ ஃபார்மேட்டிங் டேப்ல எல்லா ஆப்ஷனும் இருக்கு. நீங்கள் எல்லாமே எவ்வளோ அட்ராக்டிவாக பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பேசிக்ஸ். அப்படியே டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்க இன்பிட்வீன். ஸோ இது எல்லாமே பேசிக்ஸு. ஸோ செகண்ட் திங் வந்து ஓகே பேசிக்ஸ் எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிட்டு. இப்போ வந்து லே அவுட் நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ரஃப் பேஜ் எடுத்துப்பீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பேஜ் எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னன்னா, ஃபஸ்ட்டு திங் ஒரு பிளாங்காக இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு திங் நீங்கள் பண்ண வேண்டியது பேஜ் சைஸஸ் சூஸ் பண்ணணும். அது வந்து இதேமாரி நார்மல் பேஜா இல்லை ஸ்க்ரோலபிள் பேஜா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் டிக்ளேர் பண்ணணும். நம்மளோட சாய்ஸ் அப்படின்னா நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து ஸ்க்ரோலபிள் ப்ரிஃபர் பண்ணுவேன். இந்த இதெல்லாம் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் ஜென்ரலாக. ஓகே இப்போ நான் பேஜ் சைஸ் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். செகண்ட் திங், எல்லா விஷுவலைசேஷனுக்கும் டைட்டில்ன்றது ஒன்று கம்பல்சரி முக்கியம். டைட்டில் இல்லாமல் எதுவுமே இருக்காது. எந்த பேஜ் ஓப்பன் பண்ணாலும் கன்ஃபார்ம் டைட்டில் வேணும், ஹெட்டிங் வேணும். ஸோ இங்கே ஹோமில் போயிட்டு இன்சர்ட் போனீங்கன்னா இங்கே டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸில் நீங்கள் டைட்டில் கொடுத்துருவீங்க. ஸோ இப்போ டைட்டில் கொடுத்தாச்சு. 90% வந்து நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் எந்த கம்பெனிக்கு பண்ணுறீங்களோ அந்த கம்பெனிக்கு லோகோ இருக்கும், மேபி போட சொல்லுவாங்க. அந்த லோகோ இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் லோகோ போட்டுருவீங்க. எப்படின்னா இங்கே அதே இன்சர்ட் இமேஜில் ஏதாச்சும் சம் லோகோ எடுத்து ஏதோ ஒரு லோகோ. ஓகே ஸோ இது இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு இதேமாரி இதுவாக இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ராப் பண்ணி ஏதாவது எடுத்துகிட்டு வரணும்னா நீங்கள் தான் எடுத்துகிட்டு வரணும். பெயிண்டரில் போயிட்டு ட்ராப் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஃபஸ்ட்டு நீங்கள் டைட்டில் நீங்கள் போட்டுருவீங்களா? ஸோ செகண்ட் தேர்ட் திங், நீங்கள் யூஸ் பண்ணுற விஷுவலைசேஷனில் ஸ்லைசர் எங்கே இருக்கணும் அப்படின்னா, ஸ்லைசர் எப்போவுமே டாப்பில் தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல தான் ஸ்லைசர் யூஸ் பண்ணுவோம். ஏன் ரீசன்னா, ஸ்லைசர்ன்றது எண்ட் யூசருக்கு கொடுக்கக்கூடிய அவங்கள ஸ்லைஸ் அண்ட் டைஸ் அவங்களுடைய ஈஸி வே ஆஃப் ஸ்லைசருக்கு நம்ம ஆக்சஸ் தரும். ஸோ அது வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே அது ஸ்லைஸ் ஆகணுன்றப்ப நம்ம டாப்பில் தான் ஒரு ஸ்லைசர் வைக்கணும். ஸோ இதேமாரி இங்கே வந்து ஒரு ஸ்லைசர் வைப்பீங்க. நான் எப்பவுமே ட்ராப் டவுன் ப்ரிஃபர் பண்ணுவேன். இன்னொரு ஸ்லைசர் வைக்கிறீங்க. ஸோ இன்னொரு ஸ்லைசர் இருக்குன்னா காப்பி பேஸ்ட் பண்ணிங்கனாலே டூப்ளிகேட் ஆயிடும். ஸோ இன்னொரு ஸ்லைசர் இங்கே வைப்பீங்க. ஸோ இன்னொரு ஸ்லைசர் இருக்குன்னா அந்த ஸ்லைசர் இங்கே வைப்பீங்க. இப்போ 3 ஸ்லைசராக மொத்தமாக உங்களுக்கு தேவைப்பட்டுருச்சுன்னா 3த்தையும் வந்து செலக்ட் பண்ணிட்டு ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோங்க இப்படி சென்டரில். ஓகே ஸோ இந்த ஸ்பேஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறப்ப விஷுவலைசேஷன் கிரியேட் பண்ணுறப்ப வியூஸ் போயிட்டு கிரிட் லைன்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை எனபிள் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு பண்ணுறப்ப. அப்புறம் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஸ்பேஸ் வைக்கிறோம், பிட்வீன் த இதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வைக்கிறோன்றது உங்களுக்கு தெரியும். ஸ்னாப் டு கிரிட்னு கூட கொடுத்துக்கோங்க, அது ஸ்னாப். ஸோ
இந்த ஸ்லைஸ் இருக்கு இல்லையா, எல்லாமே ஒரே சைஸ். அதனால ஃபர்ஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதை தான் நான் டூப்ளிகேட் பண்ணேன். ஸோ இது வந்து எல்லா ஃபாண்ட் ஃபார்மேட் எல்லாம் மாற்றிட்டு அதே நான் டூப்ளிகேட் பண்ணுவேன். நீ ஒவ்வொன்று வாட்டி கிரியேட் பண்ண மாட்டேன், இதே தான் டூப்ளிகேட் பண்ணுவேன். செகண்ட் திங் வந்து இங்கேருந்து இங்கே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதே ஸ்பேஸ் தான் இங்கேருந்து இங்கே வரும். தேர்டு, ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் சைஸ் பண்ணியாச்சு, டைட்டில் பண்ணியாச்சு, அடுத்தது ஸ்லைசர் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது வந்து கார்டு. நம்ம எந்த ஒரு விஷுவலைசேஷனாக இருந்தாலும் கார்டு இல்லாமல் கார்டு கம்பல்சரி இருக்கும். ஸோ கார்டுன்றது விஷுவலைசேஷனில் முக்கியமானது. ஸோ இதுமாதிரி நீங்கள் தனியாக காமிக்கணும் அப்படின்னீங்கன்னா, அப்படி ஒரு 2-3 கார்டுலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நீங்கள் உங்கள் விஷுவலைசேஷனில் அது வந்து நீங்கள் சென்டரில் காட்டலாம். இல்லை இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல 2 கார்டுலாம் இருக்குதுன்னா இங்கே ஒரு கார்டு இங்கே ஒரு கார்டு காட்டலாம், இங்கே ஒரு கார்டு இங்கே ஒரு கார்டு கூட காமிச்சிக்கலாம். இல்லை உங்களோட வே ஆஃப் இதுதான். இன்கேஸ் ஒரு 10 கார்டு இருக்குன்னா அது நீங்கள் எப்படி பண்ணலாம்னா, கார்டு வந்து ஒன்று லைனாக இப்படி எடுத்துகிட்டு வரலாம். கொஞ்சம் இவ்வளோ கேப் இவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துக்கிறீங்க, கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இங்கே ஒரு 1 2 3 4ன்னு எடுத்துகிட்டு வரலாம். இல்லை அப்படின்னா இப்படி எடுத்துகிட்டு வரலாம். ஸோ நம்ம ஹியூமன் எப்பவுமே ரீட் பண்ணுறது எப்படின்னா 99% லெஃப்ட் டு ரைட் தான் ரீட் பண்ணுவோமே, ரைட் டு லெஃப்ட் ரீட் பண்ண மாட்டோம். ஸோ எதுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன்னா, இது இந்த வே ஆஃப் இந்த டைப்பில் தான் நீங்கள் ரியல் டைம்லேயும் விஷுவலைசேஷன் கிரியேட் பண்ணணும். ஸோ இதான் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ கார்டு எல்லாமே நம்ம ரைட் சைட் லே அவுட்டில் இங்கே வச்சுருவோம். ஸோ லைனாக வந்து இப்படி கீழே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கார்டு மட்டும் நான் டிசைன் பண்ணிடுவேன். ஸோ ஒரு கார்டு மட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்படி ஒரு கார்டு நான் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணிட்டேன்னா அதே கார்டை நான் ஃபஸ்ட்டு டூப்ளிகேட் பண்ணுவேன். ஸோ மல்டிபிள் கார்டு பக்காவாக டிசைன் பண்ணிட்டேன், சைஸ் எல்லாமே வைக்கணும். இதே கார்டு தான் Ctrl+C அண்ட் Ctrl+V கொடுத்து ஸோ இந்த பொசிஷன்லாம் வைப்பேன். ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து எனக்கு ஃபார்மேட் மாறாமல் இருக்கும். இது மாற்றணுன்னா ஜஸ்ட் நீங்கள் மவுஸில் ட்ராகன் இல்லை ஹோல்டு பண்ணாலே போதும். ஸோ இப்படி தான் உங்களோட விஷுவலைசேஷன் இருக்கணும். கம்பல்சரி கார்டெல்லாம் ரைட் சைடில் இருக்கணும், இல்லைன்னா சென்டர் மேலே இருக்கணும், ஸ்லைசரில் மேலே இருக்கணும், டைட்டில் இங்கே இருக்கணும், சார்ட் இங்கே இருக்கணும். ஓகே, இப்போ செகண்ட் திங் வந்து இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ. ப்ரோ இப்போ இந்த கார்டு சொன்னீங்கல்ல ப்ரோ, இப்போ எனக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் ரிப்போர்ட் காட்டுறது ஒரு ஃபங்க்ஷனு, இன்னொன்று ஃபங்க்ஷன் வந்து எனக்கு வந்து அந்த சேல்ஸ்ல இருக்க அந்த பர்சனோட ஃபிகர்ஸை காட்டுறதுன்னு வைங்களேன். இப்போ நான் ரெண்டுத்துக்கு தனித்தனியாக கார்டு கிரியேட் பண்ணி வச்சுட்டு ஒன்ஸ் வந்து அவர் சேல்ஸ் வேல்யூவை கிளிக் பண்ணால் இந்த கார்டு ஷோ ஆகிற மாதிரியும், ஃபங்க்ஷன் வந்தால் இந்த கார்டு ஷோ ஆகிற மாதிரியும் பண்ண முடியுமா, இல்லை ஒரே கார்டில் ஒரே மாதிரி தான் பண்ண முடியும்? இல்லை நீங்கள் இப்போ இது வந்து எப்படி வேணாலும் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. பவர் பிஐயில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இப்போ அடுத்தது நான் தான் சொல்கிறேன், இப்போ அடுத்தது பேசிக் விஷுவலைசேஷனில் வந்து நீங்கள் சொல்கிறது இதில் கவர் ஆகும். ஸோ ஸ்லைசர்னா என்னன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸ்லைசர் என்னன்னா ஃபில்டர் பண்ணுறோம். எதுக்காக? எண்ட் யூசருக்கு அவங்களுடைய மீன்ஸ் ஈஸி ஆக்சசபிளுக்கு ஸ்லைசர் யூஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ செகண்ட் திங் வந்து ஃபில்டர்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுக்கு இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் இன்டர்வியூ கொஸ்டின் நல்லா நான் வச்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் ஃபில்டரில் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஃபில்டர் ஆன் திஸ் பேஜ், இந்த பர்டிகுலர் பேஜ். ஸோ ஃபில்டர் ஆன் ஆல் த பேஜ். ஓகேங்களா? இங்கே ஃபில்டர் கொடுத்தீங்கன்னா எல்லா பேஜ்லையும் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஃபில்டர் ஆன் திஸ் பேஜில் ரீஜன் கொடுக்குறேன். இங்கே வந்து நான் கனடான்னு கொடுத்துட்டேன்னா இந்த பர்டிகுலர் பேஜ் கனடாக்கு உண்டான வேல்யூ மட்டும்தான் காட்டுமே. ஸோ இங்கே நீங்கள் மேலே ரீஜன் பார்த்தீங்கன்னா கனடா மட்டும்தான் இருக்கும். ஸோ எல்லா வேலையும் கனடான்னு இருக்கும். இதே நான் இங்கே கொடுக்காம ஃபில்டர் ஆன் ஆல் த பேஜில் போயிட்டு நான் கனடான்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, ஆஸ்திரேலியா கொடுக்குறேன்னா இந்த பேஜ் எல்லா பேஜ்லையுமே வந்து ஆஸ்திரேலியா வேல்யூ மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ 3வது டைப்ஸ் என்னன்னா ஃபில்டர் ஆன் பர்டிகுலர் விஷுவலைசேஷன். ஸோ நான் இந்த விஷுவலை கிளிக் பண்ணுறேன், இந்த விஷுவலுக்கு மட்டும் நல்லா ஃபில்டர் பண்ண முடியும்.
ஃபில்டர் ஆன் திஸ் விஷயம்னு இருக்கு. இப்போ அவர் கார்டு கேட்டார் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து சேல்ஸ் வேல்யூ. ஸோ ஓவரால் சேல்ஸ் வேல்யூ டைட்டில் வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஓவரால் சேல்ஸ் வேல்யூ. இப்போ எனக்கு கனடாவுடைய சேல்ஸ் வேல்யூ மட்டும் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. அதே கார்டில் நான் என்ன பண்ணுவேன், இந்த ரீஜன் எடுத்துன்னு போயிட்டு ஃபில்டர் ஆன் திஸ் விஷயம்ல இங்கே கொடுத்துருவேன். இங்கே வந்து கனடான்னு செலக்ட் பண்ணிடுவேன். ஸோ நான் டைட்டில் என்னன்னு கொடுத்துருவேன், இது கனடா சேல்ஸ்ன்னு சொல்லி டைட்டில் கொடுத்துருவேன். ஸோ இதேமாரி சரி ஓவரால் சேல்ஸ் இது கனடா சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ இதுமாரி நம்ம ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர்னு யாராச்சும் கேள்வி கேட்டாங்கன்னா மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. இது கம்பல்சரி கேட்கக்கூடிய கேள்வி. ஃபில்டர் ஆன் திஸ் பேஜ், ஃபில்டர் ஆன் ஆல் பேஜ், ஃபில்டர் ஆன் விஷுவல் லெவல் ஃபில்டர். ஸோ ஃபில்டருக்கும் ஸ்லைஸருக்கும் அப்போ என்ன டிஃப்ரென்ஸ்னு அடுத்த கேள்வி கேட்பாங்க. ஸோ ஸ்லைஸ் ஃபில்டரும் நம்ம எண்ட் யூசருக்கு கொடுக்கலாம், ஓகேங்களா. பட் எண்ட் யூசர் வந்து மோர் டெக்னிக்கல் கையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஓகேங்களா. அவங்க வந்து இதேமாதிரி ஃபில்டர்லாம் வந்து விரும்ப மாட்டாங்க, இப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் எல்லாம் பண்ணி விரும்ப மாட்டாங்க. அதனால தான் நம்ம விஷுவல்லே அவங்களுக்கு ஃபில்டர் கொடுக்குறோம். செகண்ட் திங், நீங்கள் ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு ஃபில்டர் எனபிள் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இந்த ஐ ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க எண்ட் யூசருக்கு. தேர்ட் திங் வந்து ஸ்லைசரில் உங்களால் நார்மல் ஸ்லைஸ் அண்ட் டைஸ் தான் பண்ண முடியும். இதை தவிர வேறு என்ன பண்ண முடியும்னா, நான் இப்போ இங்கே ரீஜனுக்கு பதில் இங்கே நார்மல் ஸ்லைஸ் அண்ட் டைஸ் பண்ணலாம். இதை தவிர வேற இங்கே என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, ஸோ டேட் ஃபில்டரில் மட்டும் கொஞ்சம் நிறைய ஆப்ஷன் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா. நார்மல் ஸ்லைஸர் டேட்டில் மட்டும் கொஞ்சம் இதுமாரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதேமாரி ஆப்ஷன் இருக்கும். அப்புறம் அது இல்லாமல் ரிலேட்டிவ் டேட்டு, ஸோ அதெல்லாம் நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. ஸோ டேட்டில் மட்டும்தான் நிறைய ஆப்ஷன் இருக்குது. மீதி எனக்கு ப்ராப்ளம் ஞாபகம் இருக்கும். இந்த ரிலேட்டிவ் டேட்டுக்கு மீனிங் என்னன்னா லாஸ்ட் 1 மந்த்து, ஸோ லாஸ்ட் 1 மந்த் அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம், இல்லை லாஸ்ட் 1 வீக், லாஸ்ட் 1 இயர். ஸோ இதேமாரி கொடுக்கலாம். இது மட்டும்தான் அட்வான்டேஜ் ஸ்லைசரில், வேற எந்த அட்வான்டேஜும் இல்லை, ஓகேங்களா. பட் நீங்கள் இவ்வளோ டீப்பாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த ரிலேட்டிவ் டேட்டு நீங்கள் கம்பல்சரி தெரிஞ்சிருக்குன்றதுனால நான் ஸ்லைசரில் இது இருக்குன்னு நான் சொன்னேன். நீங்கள் இன்டர்வியூவில் இவ்வளோ டீப்பாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் வேற என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, நீங்கள் ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா இதுமாரி ஃபில்டர் பேஜ் லெவல் ஃபில்டர் இருக்கு, ஃபில்டர் ஆன் ஆல் பேஜ் இருக்கு, விஷுவல் லெவல் ஃபில்டர் இருக்கு. ப்ளஸ் ஃபில்டர்ல வந்து இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, ஃபில்டர் டைப்னு இருக்கு பார்த்தீங்களா. இங்கே வந்து 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்று பேசிக் ஃபில்டரிங், பேசிக்னா ஜென்ரலாக நீங்கள் இப்படி கிளிக் பண்ணுறது. இன்னொன்று வந்து அட்வான்ஸ் ஃபில்டரிங். அட்வான்ஸ் ஃபில்டரிங்னா நம்ம லாஜிக்கல் கண்டிஷன் அண்டர் நாட் கொடுத்து, இது இப்போ கண்டெய்ன்ஸ் இது இருந்துச்சுன்னா டஸ் நாட் கண்டெயின் அப்படிலாம் கொடுப்போம் இல்லையா. ஸோ இது வந்து யூஸ் ஆகும். ஸோ எம்டி இல்லாமல் இருக்கிறது வேண்டாம் அப்படின்னு தான் கொடுக்குறது. ஸோ இதெல்லாம் ஃபில்டரில் இருக்குது. இன்னொன்று வந்து டாப் என்னன்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபில்டர் இருக்கு. அது எதுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ நான் டேட்டு கொடுக்குறேன், இங்கே வந்து டாப், இங்கே ரிலேட்டிவ் டேட் இங்கே இருக்கு.
ஸோ அது வேல்யூ டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு டாப் என் ஃபில்டர்னு ஒன்று வரும். சாரி சார், இங்கே தான் இருக்கு. ஸோ அட்வான்ஸ் ஃபில்டரிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் டாப் என் ஓகே. நான் விஷுவலில் கிளிக் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணிங்கன்னா இங்கே டாப் என்னன்னு ஒரு ஸ்லைசர் வருது. ஓகேங்களா? ஸோ டாப் என்னன்னு சொல்லிட்டு இங்கே வரும். விஷுவலில் கிளிக் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா வரும். ஸோ டாப் என்னன்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஒரு டாப் 3 கண்ட்ரி மட்டும் எனக்கு வேணும். ஸோ அதேமாரி டாப் 3 டிபெண்ட்ஸ் ஆன் இந்த வேல்யூ பொறுத்து எனக்கு டாப் 3 மட்டும் வேணும். ஸோ வேல்யூ நான் கொடுத்துட்டேன்னா அது மட்டும் எனக்கு வரும். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா ஆல்வேஸ் நம்ம ஒரு கார்டு ஷோ பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா இங்கே வந்து எப்போவுமே ஒரு விஷுவலைசேஷன் வந்து எப்போவுமே டாப் 10 கண்ட்ரி மட்டும்தான் காட்டுது. நிறைய கண்ட்ரி இருக்கு, பட் டாப் 10 கண்ட்ரி சேல்ஸ் மட்டும்தான் காட்டுது. இப்போ இதுக்கு பதில் வந்து நான் ரீஜன் போட்டுருக்கேன் கேட்டகரிக்கு பதில். இங்கே நிறைய கண்ட்ரி இருக்கு. ஏன் இது தப்பா இருக்குன்னு சொல்லுங்க. யாராச்சும் answer- ரிலேஷன் ஆ correct. ஓகே. ஸோ இப்போ இந்த மாரி கண்டிஷனுக்கு இப்போ எனக்கு இத்தனை கண்ட்ரி இருக்கு, பட் எப்போவுமே ஆல்வேஸ் வந்து எனக்கு என்ன டைட்டில்னாலே டாப் 3 கண்ட்ரி வித் ரெஸ்பெக்ட் டு சேல்ஸ் அமௌண்ட்டு நான் டைட்டில் கொடுக்குறேன். ஸோ அந்த மாரி கண்டிஷனுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா இங்கே டாப் என்ன கொடுத்துட்டு டாப் 3 கொடுத்துருக்கேன். வித் ரெஸ்பெக்ட் டு என்னது சேல்ஸ் அமௌண்ட்டா, சேல்ஸ் அமௌண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அப்ளைன்னு கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு டாப் 3 கண்ட்ரி மட்டும்தான் எப்போவுமே காட்டும். டேட்டா எவ்வளோ அப்டேட் ஆச்சுனாலும் இங்கே ஆஸ்திரேலியா சவுத் வெஸ்ட் நார்த் வெஸ்ட்ன்றது காட்டாது. ஸோ நாளைக்கு வேற ஏதாவது கண்ட்ரி டாப்ல வந்துச்சுன்னா அந்த கண்ட்ரி தான் எனக்கு டாப் 3ல காட்டும். ஸோ அப்போ யாராச்சும் ஃபில்டருக்கும் ஸ்லைசருக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்டாங்கன்னா இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஸ்லைசரில் வந்து நார்மல் ஸ்லைஸ் அண்ட் டைஸ் தான் பண்ண முடியும். வேற ஃபில்டரில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர் இருக்கு. ஃபில்டர் ஆன் திஸ் பேஜ், ஃபில்டர் ஆன் ஆல் பேஜ், விஷுவல் லெவல் ஃபில்டர். ப்ளஸ் ஃபில்டரில் வி ஹாவ் அட்வான்ஸ் ஆப்ஷன், பேசிக் ஃபில்டரிங், அட்வான்ஸ் ஃபில்டரிங், டாப் எண்ட் ஃபில்டரிங். ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜ் இருக்கு. இது வரைக்கும் புரியுதுங்களா? எஸ் ப்ரோ. ஓகே. ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் நிறுத்திக்கலாம். நாளைக்கு வந்து நீங்க இப்போ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்க இது வரைக்கும் வச்சு நீங்க ஒரு அட்ராக்டிவ் விஷுவலைசேஷன் கிரியேட் பண்ணலாம். இப்போ நம்ம WHO வெப்சைட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எல்லாமே ஈஸியா புரியும். ஸோ இது டைட்டில், இது லோகோ டைட்டிலு. ஸோ இது ஸ்லைசரா, மேலே இருக்கிறது ஒரு ஸ்லைசர், இது ஒரு மேப் விஷுவலு. ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்லைசர். இது எல்லாம் கார்டு, இது 3 கார்டு. ஸோ இது வந்து மாறும், டைனமிக்காக சேஞ்ச் ஆகும். இந்த 10 டிசம்பர் இந்த டைம் இதெல்லாம் சேஞ்ச் ஆகும், இந்த டெட் ரேஷியோலாம். இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல எப்படி நம்ம பார்ப்போம் இது எப்படின்னு. ஸோ இந்த வேல்யூ, இது கார்டு, இது டைட்டில், இது சார்ட்டு. ஸோ ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல எல்லாம் அட்வான்ஸ் விஷுவலைசேஷன்ல என்னன்னா இப்போ கேசஸ் காட்டுதுன்னா இப்போ நான் டெத்துன்னு கிளிக் பண்ணால் டெத் ரேஷியோ காட்டும் இங்கே. ஸோ இல்லை இந்தியாவுடைய ஃபைல் இல்லை. ஸோ இந்தியாவை வந்து நான் டீட்டெயிலாக போனோன்னா வியூ டீட்டெயில் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணனா எனக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகுது. இந்தியாவுக்குன்னே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகி இந்தியாவுக்குன்னே எனக்கு ஒரு சில விஷுவல்ஸ் உருவாக்கு காட்டுது. ஸோ அதெல்லாம் அட்வான்ஸ் விஷுவலில் உங்களுக்கு வரும். இங்கே உள்ளது எல்லாமே நம்ம பண்ணுவோம். ஸோ பேசிக் விஷுவல் முடிஞ்சிச்சு. ஸோ நாளைக்கு வந்து பேசிக் டேக்ஸ். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? டவுட் இல்லைன்னா கிளாஸ் எனக்கு போதும். ப்ரோ என்னோட அந்த இதுவும் சொல்றேன்னு சொன்னீங்களே ப்ரோ. ஆ
ஸோ நான் இனிமேல் டேட்டா செட்டிங்கில் போய் லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணேன். இங்கே ரெஃப்ரெஷ் கொடுத்தா வந்துச்சு. என்ன டவுட்டு ப்ரோ? ஆக்சுவலா வந்து நான் என்ன பண்ணேன்னா ப்ரோ, இப்போ இதுல டேட்டா இருந்தது ப்ரோ. நான் என்ன பண்ணேன்னா இந்த டேட்டால ஒரு விஷுவலைசேஷன் பண்ணி, அதாவது 3 கிரவுண்ட் இருந்தது ப்ரோ. அந்த 3 கிரவுண்ட்ல வந்து எந்த கிரவுண்ட்ல வந்து டாஸ் ஜெயிக்கிறவங்க மேட்ச் அதிகமா ஜெயிக்கிறாங்கன்றதுக்கு ஒரு விஷுவலைசேஷன் பண்றதுக்கு பண்ணேன் ப்ரோ. நீங்க அந்த விஷுவலைசேஷன் பேஜ் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும் ப்ரோ. இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சு, கிளீனிங்ல ஏதோ ஒர்க் நான் இருக்கு. அதான் ப்ரோ, நான் அதை ஓபன் பண்ணி நான் அதுல கிளீன் பண்ணி பண்றேன். இப்போ எனக்கு இதுல வந்து இப்போ எனக்கு இவ்வளவு பெரிய எக்ஸல் ஒன்று இருக்கு ப்ரோ. இப்போ இந்த எக்ஸல்ல வந்து கிளீனிங் பண்றதுக்குன்னு நமக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும்ல. ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டா வந்துச்சுன்னா இப்படி கிளீன் பண்ணணும்னு எனக்கு அது இவ்வளவு பெருசு பார்த்துட்ட உடனேவே கம்ப்ளீட்டா ஆஃப் ஆயிடுச்சு ப்ரோ. இது எப்படி கிளீன் பண்றது என்ன பண்ணணும்னு அப்படின்றது நீங்க சொல்லுங்க. இதை என்ன பண்ணணும் தெரியுங்களா? சரிங்க, நான் ஆ ஃப்ரெஷ்ஷாக சொல்கிறேன். இது ஒரு நியூ ஃபைலு. நானே இப்போ தான் பார்க்குறேன் இந்த ஃபைலை. ஸோ சோர்ஸ் டிக்ளேர் பண்ணியாச்சு. ப்ரொமோட் ஹெட்டர் சேஞ்ச் டைப். ஸோ ஃபஸ்ட்டு திங், இந்த ஃபஸ்ட்டு மேட்ச்னு இருக்கிறதுக்கு ஹெட்டிங் இல்லை, எம்டியாக இருக்குது. ஓகேங்களா? இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு ஹெட்டிங் க்ரியேட் பண்ணுவேன். ஸோ அந்த ஹெட்டிங் நேம் மேட்ச் நீ பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் பண்ணுவேன். ஸோ அடுத்து நான் டேட்டா ரீட் பண்ணுவேன். ஸோ இது என்ன நம்பர் ஆஃப் மேட்ச் சீரியஸ் காட்டுது. இது என்ன கண்ட்ரி டீட்டெயில்ஸ் காட்டுது. ஸோ டீம் 1 டீம் 2 காட்டுது. ஓகே ஓகே. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜில் காட்டுறாங்க. செமிஃபைனல், குரூப் ஃபைனல், அப்புறமேட்டா இது ஃபைனல் சொல்லிட்டு 2 டீம் இருக்கு, ஸ்டேஜஸ் இருக்கு, யார் யாரெல்லாம் வின் பண்ணியிருக்கு, டாஸ் வின் பண்ணியிருக்கிறது, டாஸ் வந்து அவங்க என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க, ஃபீல்டிங்காக என்னன்னு சொல்லிட்டு இருக்கு, டைம் இருக்கு, வென்யூ இருக்கு, எந்த இடத்துல, டெம்பரேச்சர் இருக்கு, பெஸ்ட் பவுலர், ஓகே பவுலிங். இல்லை நீங்கள் டேட்டா கிளீனிங் ஒர்க்கே இல்லையே. அதான் ப்ரோ, இப்ப டேட்டா கிளீனிங் ஒர்க்கே இல்ல ப்ரோ. நான் இதுல ஃபர்ஸ்ட் போயிட்டு என்ன பண்ணேன்னா டேட்டா டைப்ஸ் வந்து சரி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்பர்ஸ்லயே இருந்தது. நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்ட்ரைக் ரேட்லாம் வந்து டெசிமல் அந்த இதுவெல்லாம் மாத்தி வச்சிட்டேன். இப்போ எனக்கு என்னன்னா இப்போ இவ்வளவு பெரிய ஒரு டேபிள் வருதுன்னு வைங்களேன். இப்போ என்னோட அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா டாஸ் ஜெயிச்ச டீமுக்கு மட்டும்தான் எந்த டீம் டாஸ் ஜெயிச்சிருக்கோ அந்த டீம் மேட்ச் ஜெயிச்சிருக்கா அப்படின்ற டேட்டாவை நான் எடுக்கணும். இப்போ நான் அதுக்கு வந்து எப்படி ஃபில்டர் பண்றது, என்னென்ன இப்போ தனியா ஒரு டேபிள் போட்டு அந்த டேபிள்ல என்னென்ன இது நமக்கு தேவையோ அதை வச்சு போட்டு பண்ணணுமா, இல்ல இதே டேபிள் ஃபில்டர் பண்ணணுமா? ஃபர்ஸ்ட் திங் வந்து டேட்டா கிளீனிங் இங்கே இல்லை. டேட்டா கிளீனிங் நீங்கள் பண்ண தேவையில்லை. செகண்ட் திங் வந்து டேட்டா டைப் வந்து நீங்கள் ஒவ்வொன்றா இப்போ இதுலேயே கொஞ்சம் மல்டிபிள் காலம் இருக்கா, ஒவ்வொன்றா நீங்கள் வந்து டேட்டா காலம் இப்போ நீங்கள் இந்த சேஞ்ச் டைப் நீங்கள் பண்ணதா நான் டெலீட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டார்கெட் அச்சீவ் எல்லாமே ஏபிசின்னு வருது. ஸோ ஓகேங்களா, எல்லாமே தப்பு தப்பாக இருக்குது டேட்டா டைப். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் டிடெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கே டிடெக்ட் டேட்டா டைப்னு இருக்குது, அது கொடுங்க. ஓகே, அதையும் மீறி இது தப்பாக வருது அப்படின்னா தான் நீங்கள் வந்து ஓகே இப்போ வந்து டிடெக்ட் பண்ணியாச்சு. இருங்க, ஓகே டிடெக்ட் பண்ணியாச்சு. அப்பயும் வந்து ஒரு சில விஷயத்துல இங்க தப்பா இருக்கு. ஸோ டார்கெட் அச்சீவ்மென்ட் டெக்ஸ்ட். ஆமா, அதனாலதான் வந்து நான் இண்டிவிஜுவலா போய் சேஞ்ச் பண்ணேன். ஓகே, அது நீங்க இங்க 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 சேஞ்ச் பண்ணலாம். பட் இங்க தான் ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்ன ரீசனா, இது நம்மளுக்கு எப்போ தேவையோ நீங்க அந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க டேட்டா கிளீனிங் எந்த வேலையும் இல்லை. நான் டேட்டா டைப்பும் இப்போ நான் சேஞ்ச் பண்ணல. டேட்டா கிளீனிங் ஒர்க் இல்லைன்னு சொல்லிட்டு நான் க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்துட்றேன். இங்க சம் எரர் காட்டுது, ஏன்னு தெரியல. ஸோ டார்கெட் அச்சீவ்ல எரர் காட்டுது. ஓகேங்களா, என்ன ரீசனா, டார்கெட் அச்சீவ் வந்து நான் பண்ணதுல டெக்ஸ்டா இருக்கு. ஆனா இங்க வந்து இதுவா இருக்கு, நியூமரிக் ஃபார்மேட்ல நீங்க கன்வெர்ட் பண்ணிருக்கீங்க, அதனால தான் இங்க எரர் காட்டுது. ஸோ நான் டார்கெட் அச்சீவ் இதே மாதிரி நம்ம எரர் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இப்போ டார்கெட் அச்சீவ் வந்து டார்கெட் அச்சீவ் பார்த்தீங்கன்னா மேலே டெக்ஸ்டா இருக்கு. ஸோ நான் அதை கிளிக் பண்ணி இங்கே கூட என்னால் டேட்டா டைப் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, பண்ணனால இங்கே எரர் போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து டேட்டா டைப் வந்து அங்கே தான் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம இங்கே எது எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். செகண்ட் திங் வந்து நீங்கள் என்ன கேட்டீங்க? இப்போ டவுட் என்னன்னா, நான் இங்க கீழே வந்து மேல ஒரு பை சார்ட் போட்டேன் ப்ரோ.
அந்த பை சார்ட்ல வந்து 3 வேரியஸ் ஸ்டேஜ் 3 வேரியஸ் கிரவுண்ட் இது போட்டேன். ஓகேங்களா? இப்போ இப்போ எனக்கு என்னன்னா, நான் கீழே போட்டிருக்கேன்ல பார் சார்ட். இந்த பார் சார்ட் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு கிரவுண்டுக்குமே தனித்தனியா ஒரு விஷுவல் எடுத்து போட்டேன் bro. ஆனா நீங்க ஸ்லைசர் ஒரு ஆப்ஷன் சொன்னீங்கல்ல, எனக்கு அது தெரியாது. அப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ நான் ஒரே ஒரு பார் சார்ட் போட்டு ஸ்லைசர் போடாம நீங்க இங்க என்ன பண்ணலாம், இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிரவுண்டுக்குனா நீங்க விஷுவல் ஃபில்டர் போடுங்க. இங்க வந்து அந்த கிரவுண்டுக்கு உண்டான காலம் போட்டு இது கிரவுண்ட் 1, இது கிரவுண்ட் 2, கிரவுண்ட் 3ன்னு சொல்லிட்டு 3 கிரவுண்டு காட்டுங்க. ப்ரோ அது இன்னொரு வாட்டி சொல்லுங்க. இல்ல, கிரவுண்ட் வைஸ் நீங்க டேட்டா கட்டுறீங்க கரெக்ட்டுங்களா? ஆமா ப்ரோ. ஸோ கிரவுண்ட் வைஸ் நீங்க ஸ்ப்ளிட் அப் பண்ணணும்னா விஷுவல் லெவல் ஃபில்டர் கிளிக் பண்ணுங்க. இந்த விஷுவலை கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து அந்த கிரவுண்டுக்கு உண்டான ஃபீல்டை எடுத்துன்னு வந்து அது கிரவுண்ட் 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த விஷுவலை செலக்ட் பண்ணிட்டு அந்த கிரவுண்டுக்கு உண்டான ஃபீல்டு வந்து கிரவுண்ட் 2 போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நீங்க ஃபில்டர் அண்ட் திஸ் விஷுவல் ஏதோ ஃபில்டர்லாம் பண்ணிருக்கீங்களா? இல்ல அதுல தான் நான் பண்ணேன் ப்ரோ. பட் ஆனா எனக்கு ஒரு பாயிண்ட்ல வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. என்ன கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா, நான் இப்போ செகண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து துபாய், ஷார்ஜா, அபுதாபி அப்படின்னு போட்டேன். ஆனா வந்து எனக்கு இங்க இருக்க விஷுவல் லெவல் ஃபில்டரும் நான் இங்க டேட்டா ஃபில்டர் ஒன்று போட்டேன்ல, எனக்கு அந்த டேட்டா ஃபில்டரும் நீங்க சொன்ன மாதிரி நான் ஹெட்டிங்லாம் வச்சு போடல. அந்த ஹெட்டிங் அதெல்லாம் வச்சு போட்டிருந்தேன்னா மேபி எனக்கு கொஞ்சம் ஒர்க் ஆயிருந்திருக்கும் போல. பட் நான் அதெல்லாம் வச்சு போடாதனால எனக்கு என்னோட அவுட்புட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வரல ப்ரோ. இல்ல ப்ரோ, நீங்க சொல்றதே எனக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க நான் இப்போ நீங்க இதை விட்டுருங்க, ரெக்குயர்மெண்ட் மட்டும் சொல்லுங்களேன், உங்களுக்கு எப்படி வேணும்னு சொல்லுங்க. 3 கிரவுண்ட் இருக்கு ப்ரோ. இப்போ அந்த 3 கிரவுண்ட்ல வந்து டாஸ் ஜெயிச்ச டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆன டீம் எத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்கன்றது நான் கண்டுபிடிக்கணும் ப்ரோ. ஓகே, ஸோ அப்படின்னா ஒரு கிரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும் ப்ரோ அதை. ஓகே ஓகே. ஸோ நீங்க 3 கிராஃப் காட்டுறீங்க அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு கிராஃப்க்கும் ஒவ்வொரு ஃபில்டர் 3 கிரவுண்ட், இது ஒரு கிரவுண்ட், இது ஒரு கிரவுண்ட், இது ஒரு கிரவுண்டுன்னு போட்டுக்கோங்க ஃபில்டர்ல. அதே ஃபில்டர்ல டாஸ் வின்னர் மட்டும் இங்க போடுங்க. ஓகேங்களா? ஃபில்டர்ல வின்னர் இங்க போட்டுருவீங்க. வித் ரெஸ்பெக்ட் டு கண்ட்ரி இங்க போட்டுருவீங்க. ஸோ ஸ்லைசர்ல நான் சொல்றேன், இங்க உள்ள ஃபில்டர்ல வின்னர் மட்டும் கொடுப்பீங்க. வின்னர் ஆர் லாஸ்னா, ஸோ வின்னர் மட்டும் ஸ்லைசர்ல கொடுத்துக்கோங்க. கண்ட்ரி அந்த எத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்க கவுண்ட். ஓகே, ஸோ அதே தான் இங்கே போட போறீங்க. இதே டாஸ் லாஸ் ஆனவங்க வேணும்னா ஃபில்டர்ல லாஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஸோ ஜஸ்ட் நீங்க வந்து எத்தனை மேட்ச் இது பண்ணிருக்காங்க இன்னொரு வாட்டி சொல்லுங்க ப்ரோ. இல்லை ஒண்ணுமே இல்லை, நீங்க பண்ற ரெக்குயர்மெண்ட் இப்போ நம்ம யூஸ் பண்ணல, இன்னைக்கு சொன்னால ஃபில்டர் யூஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஒர்க் ஆயிடும். இப்போ நீங்க y ஆக்சிஸ் போட்டுறது கரெக்ட் தானே ப்ரோ? இது என்னது வின்னர்? இல்ல ப்ரோ, வின்னர்ன்றது தான் ஆக்சிஸ் வரும். ஆமா ப்ரோ. கண்ட்ரி தானே? ஓகே, கரெக்ட் தான் கரெக்ட் தான். இப்போ நான் போட்டிருக்க எக்ஸ் ஆக்சிஸ் y ஆக்சிஸ் கரெக்ட். நான் இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி 3 தனித்தனியா விஷுவல் போடாம ஒரே விஷுவல் போட்டு இந்த விஷுவல் ஃபில்டர் பேஜ்ல போயிட்டு 3 கிரவுண்டுக்கு போட்டு விட்டுறணும். கரெக்டா? இப்ப இல்ல நீங்க 3 தான் இப்ப வரைக்கும் கத்துக்கினதுல 3 தான் நீங்க போட முடியும். பட் நாளைக்கு அட்வான்ஸ் விஷுவலைசேஷன்ல வந்து நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னா, போக இந்த ஒரே விஷுவலைசேஷன்ல இப்ப இதே கிராஃப் எடுத்துக்கோங்க. இந்த ஒரே விஷுவலைசேஷன்ல இங்க ஒரு பட்டன் வைக்க முடியும் நம்மள. அந்த பட்டன் வந்து கிரவுண்டு கிளிக் பண்ணிக்கலாம். கிரவுண்ட் 1, கிரவுண்ட் 2, கிரவுண்ட் 3 நீங்க பட்டன் இங்க வச்சுக்கலாம். கிரவுண்ட் 1 கிளிக் பண்ணா கிரவுண்ட் 1ல எந்தெந்த கண்ட்ரி எவ்வளவு டாஸ் வின் ஆயிருக்கு கிளிக் பண்ண பார்க்கலாம். கிரவுண்ட் 2 கிளிக் பண்ண அது வந்து நம்ம இங்கே கொடுக்கலாம், ஆக்சஸ் கொடுக்கலாம். அது இப்போ நான் போக உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போதைக்கு நீங்க தெரியணும்னா நீங்க வந்து தனித்தனி இடம் பண்ணணும். ஆனா இது ஃபியூச்சர் வந்து நீங்க ஒரே கிராஃப்லயே ஜஸ்ட் ஒரு பட்டன் 3 பட்டன் கிளிக் பண்ணி நம்ம நீங்க சொல்ற மாதிரி ரெக்யர்மெண்ட் வர வச்சிடலாம். அதுதான் ப்ரோ ஆக்சுவலா மெயினான டவுட் எனக்கு. நான் இப்ப தனித்தனியா போட்டேன். இப்ப நான் தனித்தனியா போட்டதுக்காக எனக்கு வந்து ஒரு இதுக்கும் ஒரு இது வந்தது. ஒரு சர்டைன் பாயிண்ட்ல கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரே இதுல போட்டு நான் ஃபில்டர்ல அப்ளை பண்ணனும்னா ஃபில்டர் யூஸ் பண்ணணுமா இல்ல இங்க ஏதாவது ஸ்லைசர் மாதிரி வச்சு யூஸ் பண்ணணுமா? அந்த கிளாஸ் ஒன்றும் வரல ஆக்சுவலா. நீங்க இப்போ இதுக்கு தனித்தனி இடம் போட முடியும் இந்த விஷயம்ல. ஓகேங்களா? இப்போதைக்கு அது வரைக்கும் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் ஃபியூச்சர்ல நம்ம நெக்ஸ்ட் வீக்ல இல்லைன்னா நாளைக்கு வந்து நான் எப்படி பட்டன் வைக்கிறது நான் சொல்லிக்கிறேன்.
அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரே விஷயம்ல பட்டன் பேஸ் பண்ணி நம்ம வந்து அப்படியே கிராஃப் டைனமிக்கா சேஞ்ச் பண்ணும். ஓகே ப்ரோ. ஒன்றும் புரியணும்னா இந்த கோவிட் டேஷ்போர்ட்ல இங்க பட்டன் வச்சிருக்காங்கல்ல, ஸோ கேசஸ் இருக்கு. நான் டெத்துன்னு கிளிக் பண்ணா டெத் ரேஷியோ அப்படியே மாறுது பாருங்க. ஓகே. திரும்ப பட்டன் எல்லாம் நம்ம வைக்கலாம். ப்ரோ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் ப்ரோ இப்போ இன்னைக்கு ஒர்க் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளமோ இல்ல ஏதாவது ஒரு விஷுவல் கிரியேட் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு சாம்பிள் இது இருந்தா தரீங்களா? நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்றது வந்து நம்ம பண்ண சார்ட் ஃபுல்லா நீங்க முடிங்க எல்லாருமே. சேல்ஸ் அண்ட் பட்ஜெட் நான் சொன்னேன். இப்போ நம்ம பார்த்தோம் சேல்ஸ் அண்ட் பட்ஜெட் வந்து டேட்டா மாடலிங் பிளஸ் அதுல ஒரு அட்ராக்டிவ் விஷுவலைசேஷன் கிரியேட் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதான் ப்ரோ நீங்க அட்ராக்டிவ் நீங்க சொன்னீங்களே ப்ரோ, எனக்கு என்ன பிரச்சனை ஆயிடுதுன்னா இப்போ இதான் கொஸ்டின், எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சேல்ஸுக்கு இவ்வளவு இது வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்தா நான் அதை பண்ணுவேன் ப்ரோ. இல்ல இப்ப நீங்க எல்லாத்துலயுமே 90 அதாவது 50% ஆஃப் இதுலதான் ரெக்யர்மெண்ட் கொடுப்பாங்க. ஒரு சில ப்ராஜெக்ட்ல ரெக்யர்மெண்ட்டும் டேட்டாவும் ரீட் பண்றது நம்புறோம், அதுக்கேற்ற மாதிரி கிராஃப் போடுறதும் நம்புறோம். ஸோ அந்த ரீசனுக்காக நீங்க எண்ட் யூசரா இருந்தா உங்களுக்கு என்ன மாதிரி ரெக்யர்மெண்ட் தேவைப்படும் நீங்க யோசிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க கிராஃப் கிரியேட் பண்ணுங்க. அப்படி இல்லை உங்களுக்கு ப்ராப்பரா எனக்கு இது வேணும்னா சேல்ஸ் அண்ட் பட்ஜெட் சைட்ல பண்ணிட்டு இன்னும் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கேகிள்ல போயிட்டு கேகிள்ல போயிட்டு கோவிட் டேஷ்போர்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ கோவிட் டேஷ்போர்ட் டவுன்லோட் பண்ணிட்டு எனக்கு எப்படி வேணும் நான் இப்போ நீங்க கேட்குறீங்களா? ஸோ இப்போ எண்ட் யூசர் வந்து நான் கோவிட் டேஷ்போர்ட் பவர் பிஐன்னு போடுறேன். இதெல்லாம் ஆல்ரெடி யாரோ ஒருத்தவங்க கொரோனா வைரஸ் டேஷ்போர்ட் பவர் பிஐல கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஸோ இங்கே community.powerbi.com இருக்கு இல்லையா? ஸோ இங்கே போயிட்டு நான் விசிட் கொடுக்குறேன். ஸோ இதில் ஏதாச்சும் டேஷ்போர்டு இதுவாக வச்சுக்கிட்டா அது அப்படியே டூப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த டேஷ்போர்ட் எல்லாமே பவர் பிஐல கிரியேட் பண்ண டேஷ்போர்ட் தான். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், டைனமிக்காக கீழே எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ இதேமாரி ஏதாச்சும் ஒரு டேஷ்போர்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. கோவிட் டேஷ்போர்ட் நிறைய இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது எல்லாமே கோவிட் டேஷ்போர்ட் ஆல்ரெடி யாரோ ஒருத்தவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க பவர் பிஐல. ஸோ இன்புட் வந்து கேக்கில் எடுத்துக்கோங்க, இது டேஷ்போர்டு வந்து இங்கே டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்லைனா இங்கே இன்புட் கிடைக்கும். இப்போ இந்த வெப்சைட் இதோ இருக்கு இல்லையா? ஸோ இவனே வந்து மேபி இதோட ஃபைல் இங்கே கொடுத்துருப்போம். ஸோ எல்லாம் கொடுக்குறான் பாருங்க, மை ப்ராக்ரஸ் இன் யூடியூபு. ஸோ இங்கே ரிப்போர்ட்டு பிஎன்ஜி ஃபைல் இருக்குது. ஸோ ஒரு சில பேர் ஜிப் ஃபார்மெட்டில் இங்கே அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்களோட இன்புட். ஸோ அந்த ஃபைலை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லைனா கேகிள் வெப்சைட்டில் கோவிட் டேஷ்போர்ட் டவுன்லோட் பண்ணிட்டு இதை ஜஸ்ட் ஃபார்மெட் மட்டும் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் டூப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதே மாதிரி அட்ராக்டிவ் ஓகேங்களா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? நான் இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு டவுட் நான் வரேன் ப்ரோ லைன்ல. இப்போ கிளாஸ் டிஸ்கனெக்ட் பண்ணு. தேங்க்யூ. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ.